இந்த சப்ஜெக்ட் எடுத்துட்டா அது வந்து நம்ம வந்து டு த பாயிண்ட் சொல்லணும். நம்ம அதை சுகர் கோட் பண்ணி இது வந்து இந்த ஆடியன்ஸுக்கு நம்ம சொல்லக்கூடாது, அவங்க ஏற்றுப்பாங்களான்னு தெரில, ஒரு இந்த ஆடியன்ஸ்க்கு அப்படின்னு நம்ம பண்ணோம்னாவே நம்ம வில் ஸ்டார்ட் எடிட்டிங். ஓவரால் உங்களுக்குள்ள அது ஏற்படுத்துகிற உணர்ச்சிகள் நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் லைக் யூ ஜஸ்ட் வெண்ட் அண்ட் வாட்ச்ட் a film without இந்த டாபிக்லாம் எதுவுமே இல்லாமல் ஏதோ ஜென்ரலாக ஒரு காதல் கதையை மட்டும் பார்த்துட்டு வந்த ஒரு உணர்ச்சி தான் கொடுக்கும். I had a conversation with both my children when they were roughly 7 or 8 about homosexuality. ஐயோ எனக்கு இந்த உலகத்தில் இந்த குழந்தை எக்ஸாக்ட்லி. இன்னொரு ஃப்ரெண்டோட பொண்ணு வந்து நான் கல்யாணமே எனக்கு வேணாம், எனக்கு நிம்மதியாக இருக்குது. ஸோ தீஸ் ஆர் ஆல் ரியல் லைஃப் ஸ்டோரிஸ் தட் டெஃபினெட்லி இன்ஸ்பயர்ட் தி ஸ்கிரிப்ட். வணக்கம் கிருத்திகா. வணக்கம் சுதீர். காதலிக்க நேரமில்லை பார்த்தேன். உங்ககிட்ட ஆல்ரெடி சட்டுன்னு உடனே கால் பண்ணி சொல்லிட்டேன், ரொம்ப பிடிச்சது, சின்ன சின்ன மூமெண்ட்ஸ்லாம் நிறைய ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லி. எப்பவுமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு ஒரு படம் ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா அதில் கொஞ்சம் ஒரு அட்லீஸ்ட் மினிமம் ஒரு வாரம் ஊறுற ஒரு ப்ராசஸ்க்குள்ளே எடுத்தவங்களோட உட்காந்து அதை அலசி ஆராயறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இதுக்கு முன்னாடி 3 படம் எடுத்திருந்தீங்க. இது உங்களுடைய 4வது படம். இன் வாட் about 10 years? Yeah, more than that. I think 12 years நினைக்கிறேன். Yeah, 11 years. 2013 first படம். So talk to me about the reception. இந்த படம் கிடைச்ச ரிசெப்ஷன் என்னவா இருக்கு? அது உங்களுக்கு கொடுத்த ஒரு ஃபீலிங்ஸ் என்னவா இருக்கு? எனக்கு நான் படம் எடுக்கும்போது எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. ஏன்னா கான்செப்ட்ஸ் பேசுறது எல்லாமே நியூ ஏஜாக இருக்குது. பீப்புள் அக்செப்ட் பண்ணுவாங்களா, அது வந்து அதில் ஏதாவது ஒரு பேக்லாஷ் இருக்குமான்ட்டு நான் யோசித்தேன். பட் இன்னைக்கு வந்து ஐ எம் ரியலி ஓவர்வெல்ம்ட் பை த ரெஸ்பான்ஸ் தட் ஈவன் எல்லா ஜென்ரேஷன் பீப்புளும் பார்க்கும்போது, ஈவன் த ஓல்டர் ஜென்ரேஷன் பார்க்கும்போது இந்த மாதிரி சொசைட்டியில் நடக்குது, நம்ம இது வந்து ஏற்றுக்கிட்டு நம்ம போகும்போது இட்ஸ் கோயிங் டு pave way for the next generation to be more honest to themselves. இல்லை அது வந்து எல்லாரோட மைண்ட் செட்லேயும் தெரியுது. ஒரு தாட் ப்ரொவோக்கிங்காக இந்த படம் வந்து இருக்குன்றது நான் நினச்சி வைக்கல, ஆனால் அது இப்போ நடக்குதுன்றது போது ஐ எம் happy. You said இது வந்த பிறகு மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல, அது ஒரு சின்ன ஒரு குட்டி பயமாக இருந்துச்சு அப்படின்னு. ஆனா எழுத்துல கண்டிப்பா பயம் இருந்த மாதிரி தெரியல, because the film is packed with these ideas. ஆமா, அது இல்ல, I really didn't think it through. I think I was trying to be very honest. Yeah, it feels like படம் ஆரம்பத்துல இருந்தே ஓகே, உனக்கு இதெல்லாம் பிரச்சனையா, இந்த வாங்கிக்கோ. ஆமா, ஏன்னா இந்த சப்ஜெக்ட் எடுத்துட்டா அது வந்து நம்ம வந்து டு த பாயிண்ட் சொல்லணும். நம்ம அதை சுகர் கோட் பண்ணி இது வந்து இந்த ஆடியன்ஸுக்கு நம்ம சொல்லக்கூடாது, அவங்க ஏற்றுப்பாங்களான்னு தெரில, ஒரு இந்த ஆடியன்ஸ்க்கு அப்படின்னு நம்ம பண்ணோம்னாவே நம்ம வில் ஸ்டார்ட் எடிட்டிங். அது நம்ம எடிட் பண்ணும்போது அந்த கான்செப்ட் நம்ம நினைக்கிற மாதிரி வராது. ஸோ எனக்கு ஒன் ஆஃப் த சர்ப்ரைசஸ் ஃபார் மீ அண்ட் ஒரு இந்த படத்தினுடைய ஒரு அச்சீவ்மெண்ட்டாகவே பார்க்குறேன். இவ்வளோ ஹெவி டாபிக்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணுது. அப்படி பண்ணி கூட the film doesn't feel heavy. It never comes through as being a heavy film at all. You know, overall உங்களுக்குள்ள அது ஏற்படுத்துகிற உணர்ச்சிகள் நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் லைக் யூ ஜஸ்ட் வெண்ட் அண்ட் வாட்ச்ட் a film without இந்த டாபிக்லாம் எதுவுமே இல்லாமல் ஏதோ ஜென்ரலாக ஒரு காதல் கதையை மட்டும் பார்த்துட்டு வந்த ஒரு உணர்ச்சி தான் கொடுக்குது. ஐ திங்க் அது மேபி என்னோட ஓன் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸே அப்படி தான் இருக்கும். நான் வந்து LGBTQ கம்யூனிட்டிக்கு க்ளோஸாக ஒர்க் பண்ணியிருக்கிறேன், அவங்களோட பழகியிருக்கிறேன். நான் அவங்கள வச்சு ஒரு பாட்டில் எடுக்கும்போது அவங்களே அப்படி தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறாங்களாம், நாங்களும் ஒரு மனுஷாலும் நாங்களும் ஃபீலிங்ஸோடு இருக்கிறோம், எங்களையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க இந்த சொசைட்டின்றது தான் அவங்களுக்கு. அது தேர் நாட் ஓவர் த டாப், தேர் நாட் மெலோட்ராமேட்டிக். ஸோ படத்தில் நம்ம எடுக்கும்போது இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்து ரொம்ப கான்சர்வேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஐடியாவே க்ரக்ஸ் ஆஃப் தி ஐடியா அங்கே தான் வந்துச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆகிடுச்சு. அவங்க இந்த ஐடியா கன்சிடர் பண்ணியிருந்தாங்க, நான் வந்து பேசாமல் IVF மூலமாக குழந்தை பெற்றுக்கலான்னு நினைக்கிற போது எனக்கு வந்து அது ஒரு அவங்க இப்படி தான் சொன்னாங்க, இந்த டோனில் தான் சொன்னாங்க. அதேதான். ஸோ அது அப்படியே ஒரு ரியாலிட்டியை தான் இங்கே எடுத்து வச்சேன். யாருமே ஓவராக ரியாக்ட் பண்ணியும் எதுவுமே சொல்லலை. ஸோ ஐ திங்க் அது வந்து படத்தில் வருது. ஓகே, அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஐடியாஸ்ல லைக் ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ஒரு ஆண் தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குது. ஆஃப்கோர்ஸ் ஒரு கே மேரேஜ் ஒன்று நடக்குது இந்த ஃபிலிம்குள்ள. அண்ட் தேர் இஸ் ஒரு அந்த ஆணுடைய பார்வையே ரொம்ப ஒரு சமூக அக்கறை கொண்ட ஒரு பார்வையாக இருக்குல்ல. இதில் நான் ஆல்ரெடி அவனுடைய வேலையிலேயே அவன் ரொம்ப என்வாயர்மெண்டலி கான்ஷியஸாக இருக்கக்கூடிய ஒருத்தன். இந்த இடத்துல
தியரட்டிக்கலி இங்க ஒரு குழந்தை தேவையா, இன்னொரு ஒரு உயிரை கொண்டு வரணுமா இந்த உலகத்துக்குள்ளன்னு. The reason I mention all of this is உங்களுடைய அவேர்னஸ் இந்த டாபிக்ஸ் எல்லாம் பொறுத்து, அதாவது எனி ஒன் டாபிக் உள்ள நம்ம அப்படி கொஞ்சம் பூர ஆரம்பிச்சாலே அதுவே ஒரு உலகம் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆயிடுது. வாட் வுட் யூ அட்ரிபியூட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தீஸ் டாபிக்ஸ் டு வென் யூ ரொம்ப ஏர்லி ஆனாவே நீங்க இதில் இன்ஃபார்ம்டா இருந்தீங்களா, அது மாறிச்சா ஒரு காலகட்டம் பிறகு? இல்லை, இது இப்போ நீங்கள் வந்து ரவி மோகன் அவங்க வந்து ஒரு என்வாயர்மெண்டல் கான்ஷியஸாக இருக்கிறது அது எனக்குள்ளேயும் இருக்குது, அது எல்லாருக்குள்ளேயும் வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். நம்ம வந்து நான் இப்போ ஷூட்டிங் போனேன்னாவே நாங்கள் இருக்கிற குப்பையெல்லாம் பொறுக்க ஆரம்பிச்சிடுவேன். ஐம் நோன் ஃபார் தட். டக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி ஏதாவது இது பண்ணுங்க. ஸோ எனக்கு ஒரு பயம் இருக்குது, ஐயோ நம்ம பசங்க இந்த உலகத்தில் வந்துட்டாங்க, ஆனால் என்வாயர்மெண்ட்னால நிறைய நம்ம இப்போ பார்க்குறோம், நிறைய சேஞ்ச் வருது, ஐயோ அவங்க பத்திரமா இருப்பாங்க. இப்போது இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸோட பசங்களே they are choosing one friend's daughter வந்து கல்யாணம் ஆயிருக்கு, ஆனால் அவங்க குழந்தை பெற்றுக்க வேணான்ட்டு ஒரு முடிவு எடுத்துருக்குறாங்க ஃபார் திஸ் ரீசன். ஐயோ எனக்கு இந்த உலகத்தில் இந்த குழந்தை வருது. எக்ஸாக்ட்லி. இன்னொரு ஃப்ரெண்டோட பொண்ணு வந்து நான் கல்யாணமே எனக்கு வேணாம், எனக்கு நிம்மதியாக இருக்குது. ஸோ தீஸ் ஆர் ஆல் ரியல் லைஃப் ஸ்டோரிஸ் தட் டெஃபினெட்லி இன்ஸ்பயர்ட் தி ஸ்கிரிப்ட். ஸோ ஒரு கே பர்சன் எனக்கு இப்போ எனக்கு கே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவங்களாம் வந்து அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி வேணும், அவங்களுக்கும் ஒரு குழந்தை வேணும், அவங்களுக்கும் ஒரு நார்மலாக நம்மளுக்கு என்ன வேணுன்றது அவங்களுக்கும் வேணும். பட் அது வந்து நம்ம சொசைட்டியில் வந்து இப்போ இந்த படம் பார்த்த வரைக்கும் எனக்கு என்ன ஒரு சக்ஸஸ்ன்னு நான் நினைக்கிறேன்னா, கொஞ்சம் ஒரு ஓல்டர் ஜென்ரேஷன்லாம் தே டோன்ட் கிவ் தாட் டு பீப்புள் LGBTQ கம்யூனிட்டிக்கெலாம் யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க லைஃப்லேயே இவங்கெல்லாம் வந்து இன்ட்ராக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்படி ஒருத்தவங்க இருக்கிறாங்க, இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்றது தாட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது பார்க்கும்போது இப்படியும் இருக்கலாம். ஸோ இப்போ நாளைக்கு நேபராக ஒருத்தவங்க இவங்க இது மாதிரி வந்தாங்க, ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் வந்தாங்கன்னா தேர் ஆட்டிடியூட் மைட் பி a little bit more receptive இல்லை, ராதர் தேன் இவங்களை எனக்கு யாருன்னு தெரியல ஆனால் எனக்கு பயமாக இருக்குது, நான் ஒதுங்கி வச்சுக்கிறேன்றது. ஸோ இதெல்லாம் நான் நிறைய இவங்களோடலாம் எனக்கு இன்ட்ராக்ஷன் இருக்குது, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸும் இருக்குது, டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ்லேருந்து இருக்கும்போது மேபி எனக்கு கொஞ்சம் இன்னும் ஒரு எம்பத்தட்டிக்காக இருக்கிறனால அது எனக்கு. ஸோ அந்த ஒரு ஓப்பன் மைண்டடாக பல்வேறு தரப்பு மக்களோட பேசுறது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனப்படுது. கண்டிப்பாக அது ஸ்கிரிப்டில் கண்டிப்பாக அது ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குது. ஓகே, இப்போ 2 விதத்தில் நம்ம ஓரளவுக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்கலாம். ஒன்று, தனியாக நான் உலகத்தை பற்றி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன், நம்ம படிக்கிறது, படம் பார்க்குறது, சில மக்களோட பேசி புரிஞ்சுக்கிறது, அப்படி பண்ணலாம். இல்லை சில வீடுகளில் அந்த பெற்றோர்களே அவங்கள அந்த தாட்ஸ் இருக்கிறவங்களால அவங்க அந்த மாதிரி வளர்க்குறாங்க. உங்களுக்கு ஐ மீன் how are you shaped? என்னோட பேரண்ட்ஸே வந்து என்னோட ரொம்ப லிபரலாக இருந்தனால தான் மேபி எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு லிபரல் திங்கிங்காகவே ஒரு பர்சனாக வந்துட்டேன். எதுவுமே அவங்க வந்து தப்பு ரைட்டுன்னு சொல்லி வளர்க்கல. என்கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துட்டு நான் வளர்ந்துட்டேன். இதே ஐ ட்ரை டு tell my kids also. In fact, it might be shocking also. I had a conversation with both my children when they were roughly 7 or 8 about homosexuality. About அது வந்து நீங்களும் உங்களுக்கு எப்படி வேணுனாலும் இருங்க, அதில் தப்பு இல்லை, இது இப்படி இருக்குது, நீங்களே உங்கள் கிளாஸ் ரூம்ஸ்லையோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் யூ வில் கம் அக்ராஸ் இட். உங்களுக்கே வந்து அந்த உணர்வுகள் இருந்தால் கூட ஐ எம் வெரி அக்செப்டிங் ஆஃப் இட். யூ நெவர் ஹேவ் டு பி ஸ்கேர்ட் ஆஃப் ஹூ யூ ஆர் இன் ஆர் ஹவுஸ் இப்படின்றதே நான் வந்து சொல்லியிருக்கிறேன். இது வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸ்க்கே ரொம்ப ஷாக்கிங். நீ என்ன இப்படி இது பண்ணுற? நான் என்ன சொல்வேன், நான் சொல்கிறனால நான் அவங்கள அது வந்து ஐ எம் நாட் கோயிங் டு புட் தட் thought in their mind. இது ரொம்ப ஒரு இயற்கையா வருது. அதுதான் கவலை இல்ல, ரொம்ப சீக்கிரமாவே உங்களுக்கு இதெல்லாம் தெரியப்படுத்திட்டோம்னா அவங்க அதெல்லாம் பத்தி யோசிச்சுக்கிட்டே அப்படியே ஆயிருவாங்களோ அப்படின்றது தான் ஒரு கவலையாக இருக்கு. அப்படி இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ க்ளோஸ்டா அவங்களுக்கு தெரியாம இருக்கிறது தான் நாளைக்கு வந்து அது ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும். இது எனக்கு தெரியவே இல்லையேன்ட்டு there might be an outburst in that. பட் இது எல்லாமே நம்ம ஒரு நார்மலைஸா ஒரு சின்ன வயசுலயே நம்ம ஒரு ஓப்பன் கம்யூனிகேஷன் கிட்ஸோட வச்சுட்டு வரும்போது the fear factor comes down இல்ல. ஸோ அது ஒரு அதுதான் எல்லாருக்கும் தேவைப்படுது இன்னைக்கு. ஆர் அட்லீஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், ஓகே இந்த உலகத்துல இதெல்லாமே இந்த பல்வேறு மக்கள் இருக்காங்க, எல்லாரும் என்ன மாதிரி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கரெக்ட். ஆமா, நீ ஒருத்தர் மீட் பண்ணும்போது நீ டக்குன்னு காடடா இவங்க என்னன்றல, அவங்களும் ஒரு மனுஷால அவங்களுக்கு ஒரு வேற அந்த உணர்வுகள் இருக்கு. அதுதான் எனக்கு வந்து இந்த படத்துல போற போக்குல சின்ன சின்ன விஷயங்களை ஸ்ரேயா ரொம்ப சாதாரணமா போற போக்குல நார்மலைஸ் பண்ண மாதிரி தெரிஞ்சது. நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் லைக் அப்பா அம்மா கூட பேசிட்டு இருக்கும் போது நான் இன்னும் நீ வர்ஜின் நினைச்சிட்டு இருக்கல அப்படின்னு கேட்கிற ஒரு வரியா இருக்கட்டும், இல்ல she says லாஸ்ட் நேம் எல்லாம் மாற்ற முடியாதுன்னு சொல்ற ஒரு விஷயமா இருக்கட்டும். ஆனா ஐ ஃபவுண்ட் இட் வெரி ஐ திங்க் அந்த தாட்ஸ் அந்த மாதிரி அவளுடைய ஒரு முடிவுகள்ல ஒரு ஈடுபாடு இல்லாதவங்களுக்கு கூட இல்ல
ஐ ஃபீல் லைக் அது அவங்கள பெருசா சேலஞ்ச் பண்ணாது. அதனால இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிற முயற்சி வருமோன்னு தோணுது. ஏன்னா ஷீ இஸ் நாட் ரியலி pamphleteering. ஷீ இஸ் நாட் ரியலி சேயிங் நான் தான் சரி, நீங்க எல்லாரும் தப்பு, என்ன மாதிரி வாழ்ந்தா நீங்களும் பெட்டரா இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஹோலியர் தென் தவ் ஸ்பேஸ்ல இருந்து வரல. கரெக்ட். ஆமா, அதுதானே நம்மளும் சொல்ல வரோம். உங்களுக்கு என்ன நீங்க இருக்கணும்னு நினைச்சு அது இன்னொருத்தவங்களை அஃபெக்ட் பண்ணாத போது நம்ம ஏன் அதுக்கு அப்பாலஜைஸ் பண்ணி நம்மளே மாற்றணும் ட்ரை பண்ணுற இடத்துல தான் எல்லா பிரச்சனையும் வருது. Did someone tell you while you were making this film, இல்லை கிருத்திகா இது கொஞ்சம் ஜாஸ்தி, நம்ம ஆடியன்ஸ், ஏன்னா யூஸ்வலாக படம் எடுக்கும்போது சொல்லிட்டே இருப்பாங்கல்ல, நம்ம ஆடியன்ஸுக்கு இது ஜாஸ்தி, நம்ம ஆடியன்ஸ் இதை ரசிக்க மாட்டாங்க, அந்த ஒரு எல்லாரும் சொன்னாங்க. ஒன் பாயிண்ட் ஷூட் பண்ணும்போது எவ்ரி ஒன் டோல் இந்த பாயிண்ட் அந்த டைம் நான் தைரியமாக எடுத்துட்டேன். அதெல்லாம் இல்லை, நம்ம சொல்லனா யார் சொல்ல போகிறேன். அண்ட் வி ஆர் டேக்கிங் சம்திங் மோஸ்ட் நேச்சுரல், ரீப்ரொடக்ஷன், ஒரு ரிலேஷன்ஷிப், the intimacy part of it, everything is the most natural thing. And இது நம்ம வந்து taboo ஆக்கறதுல தானே பிரச்சனை வருது. இதை நம்ம ஓப்பனா பேசிட்டு போலாமே அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி நிஜமா நினச்சி பார்க்கும்போது அன்றைக்கி நான் சொல்லிட்டு இருந்தேன், நான் வளரும்போது படம் பார்த்துட்டு தாலி கட்டிட்டு காலை உரசினா ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்கன்றது தான் for the longest time I was thinking that is the truth. I wish somebody told me the truth. நீங்கள் இன்னும் என்னை விட ஜாஸ்தி இருக்கீங்க ஆக்சுவலி உங்கள் நாலேஜ். நான் ஸ்கூல் படிக்கும்போது ஹக் பண்ணாலே ஆகிடுவோமோ. எக்ஸாக்ட்லி. பட் அது ஒரு கிரேட் இன்ஜஸ்டிஸ் இல்லை, நம்மளை இப்படி இக்னோரண்ட்டாக வச்சிருக்கிறது, நம்மளுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு நினைக்கிறதோட இதுதான் இப்படி தான் பயாலஜிக்கலாக திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கும் அது வந்து அப்படியா சரி அப்படின்னு கேட்டு போகிறோம். இது திடீர்னு நம்மளுக்கு ஒரு ரெவலேஷன் ஒரு ஏஜில் வரும்போது ஓ இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்ற போது அப்போதான் ஷாக்கிங்காக இருக்கு. நீங்க நம்புனீங்களா இன் டர்ம்ஸ் ஆஃப் யூ? ஐ கெஸ் யூ ட்ரஸ்டட் தி ஆடியன்ஸ், ரைட்? சேயிங் இப்போ ஸ்ரேயா அவங்க அப்பா அம்மா கிட்ட இந்த மாதிரி பேசுறதுனால நீங்க ஸ்ரேயாவை வெறுக்காம இருக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க சட்டுன்னு இவன் இப்படிலாம் பேசுறா, இவளுக்கு நல்லது நடந்தா என்ன கெட்டது நடந்தா என்ன நீ நினைச்சிட்டேன்னா தென் இட் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு அசோசியேட் யுவர்செல்ஃப். Yeah, correct. So I think I went strongly with my gut because these things are happening. என் ஃப்ரெண்ட்ஸோட பசங்க, என் பசங்களோட இந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ் நடக்குது. அதனால நான் ஸ்டுட் மை கிரவுண்ட் அண்ட் செட் இது எல்லார் வீட்லேயும் இது ஏதோ ஒரு நடக்குது. நம்ம படம் எடுக்கிறோம்னால யாரும் ஷாக்கிங்காக இருக்க மாட்டாங்க. இது எனக்குமே நடந்திருக்கு, ஒரு பொண்ணும் ஒரு அம்மாவுக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கு, இது மாதிரி விஷயம்லாம் நடந்திருக்குன்றனால சரி ஓகே நான் இருக்கிறதானே நான் ரியல் ஸ்டோரிஸ் கொஞ்சம் உண்மையா பேசுவோம். ஆமா உண்மையா பேசுறேன், நான் ரியல் ஸ்டோரிஸ்ல இருந்து தானே நான் டிரைவ் பண்ணியிருக்கிறேன். அப்போ அது எப்படி தப்பா இருக்கும்? What was the first real story that sparked this for you? Was that the IVF conversation or? Yeah, like I said, no, two friends, most conservative friends. So அங்க இருக்கதா இந்த அதுதான் அந்த படத்தினுடைய சோர்ஸ் கரெக்ட். ஆமா, அவங்க கன்சிடர் பண்ணாங்க, ஆமா எனக்கு இதுக்கப்புறம் கல்யாணம்லாம் எனக்கு யாரும் கண்டுபிடிச்சி நான் செட்டில் ஆகிற மாதிரி இல்லை, ஆனால் எனக்கு குழந்தை வேணும், இந்த ஐடியா நான் கன்சிடர் பண்ணுறேன், நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லும்போது என்னது இங்கே இருக்கு கதை நம்மளுக்கு ஒன்று அப்படின்னு நான் நினச்சேன். And this happened quite some time back. I'm talking 10 years back. இது யோசிச்சிருக்காங்க இந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து இட்ஸ் a bit more relevant தான் தோணுது. இதில் இன்னும் ஐடியா சொல்லணும்னா ரினியூவபிள் பில்டிங்ஸ் பற்றி பேசுது. கரெக்ட். இந்த ஐவிஎஃப் ப்ராசஸ் பற்றியே நம்ம சமூகத்தில் இன்னும் எந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ பட் ஐ கெஸ் த ட்ரிக்கி பார்ட் அபவுட் திஸ் இஸ் இதில் நான் எவ்வளோ எடுத்து சொல்லணும், எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணிட்டு கதைக்குள்ள ப்ரோக்ரஸ் பண்ணணும், இல்லாட்டி அதை ஸ்டால் பண்ணிட்டு ஓகே இந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் ஓகே ரினியூவல் பில்டிங்னா இது ஐவிஎஃப்னா இது. ஸோ தட் மஸ்ட் ஹவ் பீன் a tricky choice for you to make. Yeah, it was. அது ஒரு ஃபைன் பேலன்ஸ் தான். இன்ஃபேக்ட் நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்தோம் சார், நீங்கள் சொல்கிற மாதிரி சிலதெல்லாம் எக்ஸ்பிளனேட்டரியாக எடுத்தோம், ஆனால் அது வைக்கும்போது கதையில் வந்து இட் வாஸ் dropping. So we edited those scenes. So அதை எடிட் பண்ண we realize இவ்வளோ சொன்னாவே நம்ம மக்களுக்கு புரியுது. ஈவன் இஃப் இட்ஸ் லைக் அ பி ஆடியன்ஸ், அவங்க வந்து இன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்குறாங்க, இன்றைக்கி எல்லாம் சூப்பர் ஹீரோ படம் பார்த்தா ஹவுஸ்ஃபுல் எவ்ரிவேர் ஆக்ராஸ் தமிழ்நாடு. ஸோ நம்ம அவங்கள வந்து கம்மியாக எடை போடக்கூடாது, அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு புரியும். இப்போ கிளைமேட் சேஞ்ச் ஒரு ஃப்ளட்ஸ் வந்துச்சுனாவே எல்லாரும் வந்து கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாருமே நம்மளோட இதை மாற்றிக்கணும், நம்ம ஹேபிட்ஸே மாற்றிக்கிற நிலமையில் இப்போ இருக்கிறோம். இட்ஸ் பிகம் அ டேஞ்சரஸ் சிச்சுவேஷன். ஆனால் அதுவுமே யாருமே வந்து அது என்ன சொல்கிறது ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நம்ம வீட்டில் இருக்கிறோம், நம்ம வீட்டுக்குள்ளே எந்த பிரச்சனையும் வராது, அது வரைக்கும் இருக்கிறோன்றதே தப்பான ஆட்டிடியூட். எல்லாருமே கலெக்டிவாக நம்ம அதெல்லாம் அந்த விஷயத்துக்கெலாம் தாட் கொடுக்கணுன்றது தான். ஒரு குப்பை போட ஆக்சுவலி அந்த இது வந்து தட்ஸ் டிப்பிக்கலி மீ. ரவி வந்து அந்த பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்து குப்பையில் போடுறது இட்ஸ் மீ. இது எல்லாரும் அதை நான் இப்போ அந்த ஷார்ட் நான் வைக்கிறனால நாளைக்கு ஒருத்தவங்க யாரும் குப்பை போட்டுற மாட்டாங்க வெளியிலன்றது எனக்கு ஒரு ஆசை. இந்த அக்கறை இருக்குல்ல இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்ம என்வாயர்மெண்ட்டை பராமரிக்கணும், நிறைய வருஷங்களுக்கு நிறைய ஜெனரேஷன்ஸ் ஆஃப் பீப்புள் ஆரோக்கியமாக வாழ முடியணும் அப்படின்னு சொல்கிற ஒரு தாட் வந்து did that particularly get stronger after you had children? For sure, yeah. The fear factor came there.
ஸோ ஈவன் ஃபார் மை சன்ஸ் ஃபர்ஸ்ட் பர்த்டேலாம் நான் வந்து மரம் தான் வாங்கி கொடுத்தேன், நாட் ஒன் செடி, மரம் வாங்கி எல்லாருக்கும் அதுதான் இன்விடேஷனாக கொடுத்தேன். ஸோ ஈவன் டியூரிங் ஆல் மை மூவி ஸ்டார்ட் மரத்தை நட்டு தான் நான் வந்து ஷூட் ஆரம்பிப்பேன். ஸோ சம்வேர் ஐ ஃபீல் ஐம் வெரி கான்ஷியஸ், ஐம் ரெஸ்பான்சிபிள் அதை பண்ணணும். அது எல்லாருமே அவங்க விட்டு கொஞ்சம் பண்ணிட்டோன்னாவே நம்மளுக்கு வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் ஓகே we do owe it to the environment. இந்த more realistic way, அதாவது இன்டர்ஸ்டெல்லர் இப்போ வரப்போது மறுபடியும் ரீரிலீஸ் பண்ண போறாங்க. அதுலயும் அவர் அப்படிதான் ஓரளவுக்கு தான் குழந்தைக்காக வாங்க வேற உலகத்துல எங்கேயாவது தங்க முடியுமான்னு கண்டுபிடிப்போம்னு சொல்றாங்க. எக்ஸாக்ட்லி நான் எப்போதுமே சொல்லுவேன், நம்ம குழந்தை வந்து நல்லா இருக்கணும், அவங்க ஹெல்த்தியா இருக்கணும், அவங்க நல்லா படிக்கணும், நல்லா பெரிய ஆள் ஆகணுன்றது எல்லாரும் ஆசை. கரெக்ட். கீழே ஓடி போகும்போது கீழே விழுந்து ஐயோ அடிபட்டுரும் ஓடாதன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம வந்து ஸோ ப்ரொடெக்டிவ். ஆனால் இது உலகமாகவே வந்து மாறும், இது வந்து நாளைக்கு நம்ம சில்ட்ரனுக்கே ஒரு ஃப்யூச்சர் இருக்காது, இதை பற்றி நம்ம யாருமே எதுவுமே பண்ண மாட்டேங்கிறோன்றது எனக்கு ஒரு பெரிய ஃபியர் ஃபேக்டர் இருக்குது. அதுதான் படத்துலையும் வருது நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் சைன்ஸில் இந்த ஃபிலிமில் இது ஒரு எமோஷ்னலி ரொம்ப மெச்சூர் ஃபிலிம் அப்படின்னு என்னை யோசிக்க வச்ச ஒரு விஷயம். ஸ்ரேயாவுடைய ஒரு கணவன் வந்து அவுட் ஆஃப் மேரேஜ் ஹேஸ் அ ரிலேஷன்ஷிப், பட் அண்ட் எஸ்பெஷலி உங்களுக்கு ஒரு ஹீரோ வேற ஒரு ஆள் அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும் இந்த படத்துல. ஸோ ஆன் சம் லெவல் மென்டலி எவ்ரிபடி இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் தோஸ் டூ டு மீட் இல்ல அண்ட் ஃபால் இன் லவ் ஆன் சம் லெவல். ஸோ இட் வுட் ஹவ் பீன் சச் அன் ஈஸி சாய்ஸ் டு இவனை வச்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் கிரியேட் பண்ணுவோன்றது அது ரொம்ப சுலபமா பண்ணிருக்கலாம். ஏன்னா ஹி ஃபிட்ஸ் ஆல் த ஸ்டீரியோடைப்ஸ். எக்ஸாக்ட்லி. அந்த பிக் ஒரு மாதிரி மஸ்குலரா இருக்கிறது, you know. And yet I absolutely love that scene where he's sitting with her and the டாக்டருக்கு முன்னாடி உட்கார்ந்துகிட்டு where he says hey இது இப்படி முடியணும்னு நான் நினைக்கல, I am very sorry அப்படின்னு சொல்லும்போதுல for me that was like okay, you know what, I don't see this being usually done in stories. Actually there was one shot that I couldn't like really because of the length key, but anga John Kokken வந்து சொல்வாப்ல it was just a guide thing, it was just a physical thing ன்னு அவங்க சொல்லுவான் அந்த கெஃபேல. But we have to edit that out. But what I also anga enna puriyuduna ipo relationship la when men it is really a lot of அவங்களுக்கு ஃபிசிக்கலாக தான் நிறைய அட்ராக்ஷன் நடக்குது. ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அங்கே பீங் சீட்டட்னா இட் இஸ் நாட் டு ஹர்ட் த ஒய்ஃப் ஆர் த கேர்ள் ஃப்ரெண்ட், பட் இட் இஸ் சம்திங் பர்சனலாக அவங்களுக்கு ஒரு நீடாக இருக்குது, அந்த இடத்துல யோசிக்கிறது கிடையாது. கரெக்ட். ஸோ அது வந்து அவங்கள பற்றி இல்லை, பட் இட் இஸ் அ வெரி நேச்சுரல் திங். இல்லை நம்ம ஒரு அனிமலாக நம்ம வரும்போது த நேச்சுரல் லா இஸ் டு பாலிகமஸாக இருக்கிறது தான் இல்லை. ஸோ பாலிமரஸ் அதுதான் நம்மளுக்கு நேச்சுரலாக இருக்குது. ஸோ நம்ம இதெல்லாம் கட்டுப்பாடில் இருக்கிறது தான் ரொம்ப அன்நேச்சுரலான ஒரு சிச்சுவேஷனாக இருக்குது ஃபார் அ மேன். ஸோ நம்ம ரிலேஷன்ஷிப்பில் சொசைட்டியில் ஒரு கல்யாணம் நீங்கள் ரொம்ப கிளியர் டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்களா இன் டர்ம்ஸ் ஆஃப் மேன் அண்ட் உமன்? கண்டிப்பாக விமன் ஆர் ஏபிள் டு கண்ட்ரோல் தர் எமோஷன்ஸ் பெட்டர். மென்னுக்கு வந்து இட் பிகம்ஸ் a very physical need. எனக்கு அப்போ ஒன்றும் சொல்லுங்க, I am just being the devil's advocate here. Okay, please, you already know what I stand for. But in terms of அப்போ அது ஆமோதிக்கிற மாதிரி ஆயிருமோன்ற ஒரு worry இருக்குமா in terms of if we say hey this is his nature? இப்போ நம்ம வளர்க்கும் போதெல்லாம் இல்லை மோஸ்ட்லி ஏன் ஒன்று நீ பொண்ணு அப்படி சொல்ல மாட்டேங்கிற, பையனை மட்டும் விட்டுற, பொண்ணை மட்டும் எப்படி சொல்றீ அப்படின்னு சொல்லும்போது பசங்கன்னா அப்படிதான் அப்படின்னு சொல்ற அந்த லேபிள்குள்ள இது அடங்கிருமோன்ற ஒரு வரி இருக்கு. அப்படி சொல்ல வரேன். நான் என்ன சொல்றேன்னா women maybe அவங்க வந்து they are smart, they can control their urges. Okay they are better அப்படின்ற மாதிரி better at maybe controlling and to be more responsible. Men are not so இது இல்ல. So at that moment of time இப்போ நீங்க ஜான் கோக்கனே எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த moment of passionல அது ஒரு physical need ஆயிடுச்சு அவனுக்கு. is not like he loves Nithya Menen less. Correct. ஸோ இது ஒன்று ஓகே இது நம்ம பண்ணுறோம், ஆனால் அது வந்து அவளுக்கு தெரியாத வரைக்கும் கரெக்ட், அவளுக்கு தெரியாத வரைக்கும் அவளை வந்து ஹர்ட் பண்ண மாட்டேன் இல்லை அப்படின்னு நம்ம பண்ணிட்டு போயிட்டு ஐம் கோயிங் டு மேரி ஹர், ஹேவ் சில்ட்ரன் அண்ட் பி ஹாப்பின்றது அவனோட இன்டென்ஷனாக இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து டர்ன் பட் மேபி இந்த எபிசோட் பிறகு இஃப் ஹி வர் டு மேரி சம்ஒன் எல்ஸ் then maybe second time around he might be a bit more careful. Exactly. Okay, எனக்கு already because I want to show one thing beginning of the script la enna John Kokken Nithya Menen they are truly in love. They want to a life together, they've built an entire like future together ன்றது it has to come through, it should not be like taken lightly or you know comical அப்படி அந்த ஒரு இதே இல்லை. அதே மாதிரி தான் டிஜே பானுக்கும் ரவிக்கும் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரே ஒரு சீன் தான் இருக்கும். இதுதான் வந்து அவனுக்கு ஒரு பிரேக்கப் ஆகி அவன் எப்படி அவன் வந்து ஆளாவே மாறுறான், ஒன் நைட் ஸ்டாண்டில் போகிறான், இஸ் ட்ரைங் டு லைக் ட்ரவுன் ஹிஸ் சாரோ அப்படின்றது போது இவங்க ரெண்டு பேருக்குள்ள
ரொம்ப லவ் இருக்கு, ஆனா ஒர்க் அவுட் ஆகாத ரீசன்ஸ் வந்து வேற வேற இருக்குன்றது ஆமா அது ரொம்ப கிளியரா பண்ணாதான் இவங்களோட பிரேக்கப்புக்கும் ஒரு அர்த்தம் இருந்துச்சு. ஏன் இவங்க 2 பேரும் ஒரு பயங்கரமான டிசிஷன் எடுக்கிறாங்கன்றது, இவ வந்து நான் பிரெக்னென்ட் ஆறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கு இந்த இந்த சீன்ஸ் அண்ட் இவங்களோட ரோல்ஸ் வாஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஓகே. ஐ திங்க் அப்பப்போ முடிஞ்ச வரைக்கும் நம்ம நித்யா மேனன் பொறுத்த வரைக்கும் AR ரஹ்மான் அவர்கள் பொறுத்த வரைக்கும் பேசிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் சச் பில்லர்ஸ் இல்ல இந்த ஃபிலிம் பொறுத்த வரைக்கும். எவிடென்ட்லி திஸ் மூவி காஸ்ட், க்ரூ, கேமராமேன், எடிட்டர், நித்யா, ரவி, ஜான் எல்லாருமே அண்ட் ஐசிங் ஆன் த கேக் இஸ் அஃப்கோர்ஸ் ரஹ்மான் சார். இது எல்லாமே கேம் டுகெதர் இந்த ஸ்கிரிப்டுக்காக, காதலிக்க நேரமில்லைக்காக வந்து உட்காந்துச்சு. அது வந்து நான் இன்னைக்கு வரைக்கும் ஐ எம் ஸ்டில் லைக் பிஞ்சிங் மை செல்ஃப் ஹவ் தட் ஹேப்பன். It just drew that positive எல்லாம் வந்து அமைஞ்சிச்சு. ஓகே. நிறைய சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் ஞாபகம் வருது நித்யா மேனன் பொறுத்த வரைக்கும். லைக் அவங்க அந்த கதை ஓப்பன் பண்ணி முதன்முறை ஜான் கோக்கன் வேற ஒருத்தங்க கூட இருக்கும்போது ஜஸ்ட் ஹவு ஷி ரெஸ்பாண்ட்ஸ் டு தி சீன் makes you truly believe that it's happening. இல்ல there is no okay falling back on okay usually இந்த இடத்துல இப்படி தான் ரியாக்ட் பண்ணணும்ன்ற ஒரு ரூல்ஸ் பிரகாரம் நடந்துக்கிற மாதிரி தெரியல அந்த இடத்துல. அந்த ஆக்சுவலி நாங்கள் நீங்கள் இன்றைக்குமே என்ன பேசுகிறாங்கன்னா அந்த சின்ன சின்ன எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கூட ஆடட் வேல்யூ. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரிஜினல் இது என்னென்னா, நித்யா வந்து அப்படி ஓப்பன் பண்ணி மூடிட்டு அவள் வந்து ஒரு கிள்ளி பார்க்குறா. இது நிஜமாக நடக்குதான் கிள்ளி பார்த்துட்டு திருப்பி ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் சீன் இருந்துச்சு. ஸோ கிட்ட அதை சொல்லும் போது ஷி செட் கிள்ளி பார்த்தா கொஞ்சம் காமிக்கல் ஆகிடும், ஐ வில் கிவ் அண்ட் ரியாக்ஷன் லைக் அண்ட் டிஸ்பிலீஃபா அதோட போகலான்னு சொல்லி தான் அவங்க அந்த ரியாக்ஷன் கொடுத்தாங்க. தட் வாஸ் ஃபார் பெட்டர். ஸோ இது மாதிரி 2 பேருமே ரவி அண்ட் நித்யா அண்ட் பானு எல்லாருமே they brought that little bit. I know this is written, I know this is what you want me to do. ஆனா இது இப்படி பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்குமோ, do you want to see it? Correct, exactly. So there was a lot of trust எங்க எல்லாருக்குள்ளேயும். நான் ஒன்று சொல்லுவேன், அவங்க இப்படி பண்ணலாமான்னு கேட்பாங்க. அது பண்ணி பார்த்துட்டு இல்லை ஆக்சுவலி இதே பெட்டரா இருக்கு, ஏன்னா இதுதான் சொல்ல ஓகே அதே பண்ணலாம். ஸோ இந்த ட்ரஸ்ட் வந்து from the beginning. Even in that hospital scene we were talking about, when John sort of says to her, and she sees for the first time maybe after that episode, correct, that okay நான் நினைச்ச அளவுக்கு இவன் மோசமான ஆள் இல்ல போல இருக்கு. அப்படியே something passes in her eyes. Again she is not verbalizing it. She really loved him. ஆனா இந்த பிரேக்கப்க்கு அப்புறம் சரி நீ சொதப்பிட்ட, ஆனா உன்னை மன்னிக்கிற அளவுக்கு என்னால முடியாது. ஆமா கரெக்ட். And Ravi Mohan அவரை பொறுத்த வரைக்கும் much credit to him for featuring in films like this. Correct, right? Because it's really not about in fact கொஞ்சம் யோசிச்சோம்னா அவர்தான் protagonist-ஆ அப்படின்ட்டு நீங்க there is both of them are equally important to the film. Exactly. அது அந்த ஆக்டரோட மெச்சூரிட்டி வந்து இட்ஸ் இம்பார்ட்டன்ட் இன் டுடேஸ் வேர்ல்டில். இப்போ நானே ஒரு டைரக்டராக இருக்கும்போது ஆக்டர்ஸ் நான் அடுத்து ஒரு எழுதும்போது இந்த ஆக்டர் பண்ணுவேன். இப்போ வந்து நான் இந்த கதை எழுதுனாதான் இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் இதெல்லாம் வச்சாதான் நான் பெரிய ஆக்டரோட போய் அப்ரோச் பண்ண முடியுன்ற நிலைமையில நம்ம இருக்கிறோம். ஆனால் somebody like Ravi who came and said okay I'll break that stereotype, I like this, I'll work on this ன்னு சொல்றது வந்து it's like a boon for directors. So even when you are writing நீங்க இத பத்திலாம் you did not concern yourself with okay இப்போ ஒரு பெரிய ஹீரோ அப்ரோச் பண்ணனும் அப்படினா let me just sneak in 1 or 2 maybe a fight here something like that. No, because எனக்கு அதனால so நான் வந்து எப்பவுமே கதை ஒன்று எழுதிட்டு தான் ஒரு ஆக்டர் கிட்டே போய் அப்ரோச் பண்ணுவேன். அதனால தான் கதைக்கு வந்து எனக்கு எப்போதுமே அது வந்து நான் ஜஸ்டிஃபை பண்ணி அது எண்ட் டு எண்ட் எழுதணும். நான் என்ன நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ஒரு ஆக்டர் கிட்ட நான் பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கதை எழுதுறேன்னா அது கம்ப்ளீட்டாக வேற மாதிரி வரும். ஸோ நான் கதை எழுதிட்டு அப்புறம் நான் ஆக்டர் கிட்ட போகும்போது அங்கே ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ திஸ் அப்ரோச் ஐ ஹவ் பீன் மெயின்டைனிங் ஃப்ரம் த பிகினிங். ஓகே. Another thing about the film was in the love failure-னாலே அது அந்த டேர்மே நம்ம கொஞ்சம் மாத்தணும்னு நினைக்கிறேன். Exactly. ஏன்னா ரொம்ப நார்மலைஸ் பண்ணி வச்சிட்டோம்ல. ஏதோ அவன் என்ன சோகமா இருக்கானா லவ் ஃபெயிலியர் அப்படின்னா எனக்கு புரியல. பட் எனிவே அதுக்கு அப்புறமா இவங்க it was very unusual to see a woman deal with it. ஏன்னா நம்ம we have a template for okay ஆண்பிள்ளைங்கலாம் இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க, இப்படி தான் நடந்துக்குவாங்க அப்படின்னு பார்க்குறோம். But it was new, I thought. I think some women அது மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுறாங்க. மேபி there are some women who are கொஞ்சம் ஹார்ட் broken and அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரியும் இருக்கிறாங்க. சில பேர்லாம் இப்படி ஒரு மாதிரி she is also heartbroken for sure. Heartbroken. ஆனா அது அணுகுற முறை தான் கோவத்துல இது பண்ண மாதிரி. So do you want to go in terms of how she responds to the breakup essentially?
அண்ட் அதுல கூட ஒரு ஃபன் ஜோன்குள்ள ஆப்ரேட் ஆகுதுல்ல, பிகாஸ் there is a song there. ஆமா. ஸோ ஐ திங்க் மேபி அந்த பிரேக்கப்லேயே நீங்கள் சொல்லும்போது தோணுது, இப்போ ஒருத்தர் வந்து நீ வேணாம் எனக்கு இது ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகலைன்னா நம்ம சோகமாக இருப்போம், என்ன நீ வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டான். ஆனால் இந்த சுச்சுவேஷனில் அவன் சீட் பண்ணும்போது கோவம் தானே வரும். அப்போ கோவம் வரும்போது நம்ம தான் வந்து நீ வேணாம் உன் மண்டையை உடைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஐ திங்க் அந்த எமோஷன்லேயே வேற ப்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். I guess அந்த முடிவை எடுத்தவங்களுக்கு it's probably slightly easier than for the other party maybe. Yeah, correct. நம்ம ஜானுடைய சோகத்தை கேப்சர் பண்ணோம்னா அது வேற கதையா மாறிடும். ஆமா, கரெக்ட். அதான். And more importantly, the portion I liked even better was இந்த ஒரு பெண் வந்து தனக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு தெரிஞ்ச பிறகு அவளை ஃபோக்கஸ் பண்ணி there is a montageல அங்க where she is happy, she is excited, கொஞ்சம் அப்படி இப்படி ஒரு ஆடி பாடி இருக்கக்கூடிய ஒரு உணர்ச்சி. and அது பார்க்கும்போது எனக்கு சட்டுனுச்சே நம்ம ஒரு பெண் வந்து அவ வாழ்க்கையை சார்ந்து அவ சந்தோஷமா இருக்கிற மோமெண்ட்ஸே நம்ம பெருசா பாக்குறது இல்லையோ. ஏன்னா அதர்வைஸ் இட்ஸ் அபவுட் சம்ஒன் எல்ஸ். ஓ அவன் எனக்கு நான் ஆசைப்பட்டவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான், நான் சந்தோஷமா இருக்கேன். எக்ஸாக்ட்லி எனக்கு அந்த சாங்கோட சிச்சுவேஷனே ஐ திங்க் இட்ஸ் everyone who's had a child can completely relate to it. ஏன்னா அந்த ப்ரெக்னென்ட் ஆரோன்றது women who want to get pregnant or opt to get pregnant, அது நீங்கள் வந்து அது பாசிட்டிவ்னு பார்க்கறதுலேருந்து அதில் ஒரு எமோஷன் இருக்குது. அது வந்து அது புரியாது, நம்ம சொன்னால் கூட புரியாது. அது பாட்டில் மேக்ஸிமம் புரிய வைக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு அவ்வளோ அன்ஈஸியாக இருக்கும், வாமிட் எடுப்போம், ஆனாலும் அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும். சாப்பிட முடியாமல் கஷ்டப்பட்டு சாப்பிடுவோம், ஆனாலும் நம்ம வந்து அது வந்து இருக்கிற குழந்தைக்கு சாப்பிட்டுட்டு இருப்போம். எல்லாமே வந்து நம்ம ஃபோக்கஸ்லேருந்து அந்த குழந்தைக்கு போயிடும். அது ஒரு இமோஷனே வந்து அது வேற மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ அதுதான் அந்த பாட்டில் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லவா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லெட்டிங் அஸ் லிசன் டு இழுக்குதடி ட்வைஸ். ஆக்சுவலி அந்த பாட்டு சார் கொடுத்து ஃபர்ஸ்ட் மாண்டாஜ், ஹீரோன்னு மீட் பண்ணுற ஒரு மாண்டாஜ். சார் பப் சாங் மாதிரி இருக்கணும் சார், நம்ம எல்லாம் தமிழ் பப்லையும் நம்ம பாட்டு ஏறணும் சார், அண்ட் ஷுட் பி லைக் அ பப் சாங்னு சொன்னேன். சார் இப்படி பயங்கரமாக ஒரு பாட்டு போட்டு கொடுத்துட்டாரு. இப்போ நான் இதை மாண்டாஜாக வச்சேன்னா என்னை ஆடியன்ஸ் அடிக்க போகிறாங்க, இந்த பாட்டோட முடிச்சேன்னா. அதுக்கப்புறம் தான் சார் ஆட வச்சிங்களா, இந்த பாட்டு நீங்களும் டியும் ஃபீச்சர் பண்ணியே ஆகணும் சார், ஆடியன்ஸ் நம்ம இது பண்ணுன்ற போது தான் அந்த டிசிஷன் வந்து ஆஃப்டர் படம்லாம் எடிட் முடிச்சிட்ட பிறகு தான் வி டிசைட். நீங்கள் இதை கேட்கும்பொழுதே முதல் வாட்டி இதுக்கான டியூனும் இந்த ப்ராசஸ் ஆஃப் திஸ் சாங் பீங் கிரியேட்டட், அப்போ were you aware that you were in the presence of a great song? ஸோ ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது சார் ரொம்ப ஒரு ஸ்க்ராட்ச் போடுவாங்க, அதுலேருந்து நம்ம இது எப்படி வந்து ப்ரொடக்ஷன் ஆகி எப்படி வரும்ன்றது நம்மளே யூகிக்கணும் பேஸ்ட் ஆன் ஒன். ஸோ யூ கேன் பிளைண்ட்லி ட்ரஸ்ட் ஹிம், ஹில் கிவ் த பெஸ்ட் சாங்ஸ். இந்த சாங் கேட்கும்போது அந்த இழுக்குதடி கேட்டவொன்னே தெரிஞ்சிச்சு இது வந்து டிப்பிக்கல் சாரோட சிக்னேச்சர் இதுன்ட்டு. முன்னாடி ஒண்டி அந்த பிகினிங் ஒண்டி கொஞ்சம் லைட்டாக அதை மாற்றி இது பண்ணோம். பட் அப்பயே தெரிஞ்சிச்சு, ஓகே இதில் இந்த பாட்டு தான் நம்மளுக்கு வந்து படத்தையே வந்து நிற்க வைக்கிற படத்தினுடைய உயிர் போலவே இல்லை. உயிர், ஆமாம். இந்த மாதிரி ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, இப்போ ப்ரொமோஷன் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட்ல ஒரு படம் எடுக்கும்போது அந்த பாட்டு நம்ம இங்கே படத்துக்கு ப்ரொமோஷன்ன்றது அழகாக அமைஞ்சிருச்சு. And no offense to you, because இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கும்போதுல I feel like you can shoot anything. Exactly, yeah. It feels like ஒரு ரெண்டு பேர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க, இந்த பாட்டு ஓடினாலே என்ன ஒரு ஃபீலிங் இல்லை உங்களுக்கு? இல்லை, நீங்கள் அந்த ரீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே உட்காருது. ஏதாவது ஒரு இது போடுறாங்க, அனிமேஷன் போடுறாங்க, சும்மா யாராவது ரெண்டு பேர் உட்காந்து பார்க்க, சும்மா நடந்து போனால் அந்த பாட்டு போடுறாங்க, பயங்கர சிச்சுவேஷன் எல்லாத்துக்குமே பொருந்தது அது. and he uses இந்த பாட்டினுடைய பல வேரியேஷன்ஸ் ஸ்கோர்லயும் வந்துகிட்டே இருக்குல்ல. I enjoyed each of them. ஒரு சோகத்தை கேப்சர் பண்ணும்போது இவர் அதை யூஸ் பண்ற, அவங்க ரெண்டு பேரும் பிரியிறாங்க அப்படின்னும் போது அவர் யூஸ் பண்றதா இருக்கட்டும். முதன்முறை ஐ திங்க் சித்தார்த் வந்து ஸ்ரேயாவை பார்க்கும்போது அவனுக்குள்ள ஓகே தேர் சம் அட்ராக்ஷன் ஹியர் அப்படின்ற போது மறுபடியும் he uses a variation of the same song. Yes, correct. And I saw sir sit and work இல்ல அந்த சாங்கோட ப்ரொடக்ஷன், BGM, மைன்யூட்டஸ்ட் டீட்டெயில்ஸ் அவர் எப்படி ஒர்க் பண்ணான்றது பார்க்குறதே வந்து இட் வாஸ் லைக் யூ கேன் லேர்ன் ஃப்ரம் இட். ஓகே நம்மளும் வந்து நம்ம பண்ணுற வேலையை வந்து அந்த அளவுக்கு டீட்டெயிலும் கவனமும் செலுத்தினா that's why Rahman sir is Rahman sir. நம்மளும் வந்து we can strive to. And this is the first time you're working with him. Exactly, yeah, up close and personal. And நீங்களும் நம்மள மாதிரி தான் வளர்ந்திருப்பீங்க, hearing his music, 100%. ஆமா, exactly. ஒரு இன்டர்வல் பிறகு இல்ல you make a very radical choice. You essentially say, you know what, okay இது வரைக்கும் நீங்க ஒரு கதையை பார்த்திருக்கீங்க, ஓகே 8 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாப்போமா அப்படின்ற ஒரு முடிவு இல்ல. which was I thought இந்த முடிவு பொறுத்து பேசணும் அப்படின்னு நினைச்சேன்.
ஏன்னா நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்தாலும் ஐ எம் ஷூர் அதுலயும் ஒரு கதை இருக்கலாம் Yeah. இல்லையா? இன் Yeah. கேஸ் யூ வாண்டட் டு ரைட் இட் டிஃபரெண்ட்லி யூ Yeah. குட் வெல் ஹேவ் செட் ஓகே அவ கர்ப்பமாக இருக்கா, அவ குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒன்று சேர்றாங்கன்றதையும் ஒரு கதையாக நீங்க பண்ணியிருக்கலாம். Why was it important for you to move that far ahead? No, I think it's just I only flow freely with the story. I don't think anything. And in fact, it's probably like the 20th version of the story itself. வேற பாத்தெல்லாம் போயிட்டு finally this was the final thing that we decided. But always from the beginning the story was 8 years later when the boy is there. அப்படியா? ஆமா, that is the whole thing. So இது கதை அப்படிதான் டிமாண்ட் பண்ணுச்சு. நான் வேற நான் when I write a story I only just complete from end to end அந்த ஸ்டோரியே வந்து it will just take me to wherever it has to lead. புரியுது. அதுக்குள்ள தான் நான் மாத்துவேன். So I always realize my first idea is always the best idea. அதனால அது நான் அதுக்கப்புறம் ஏன்னா இன்னொன்று என்னன்னா நம்ம ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதிட்டு நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி ஷூட் அப்போ வந்து எல்லாம் சொல்லலையா இப்படி எப்படின்னு சொல்லும்போது we can get confused. நம்மளுக்கே ஒரு டவுட் வரும், எடிட்லேயும் சம்டைம்ஸ் டவுட் வரும், படம் ரிலீஸ் வரைக்கும் டவுட் வரும். ஆனால் யூ ஆல்வேஸ் ரீவிசிட் யுவர் ஸ்கிரிப்ட். ஏன்னா ஸ்கிரிப்டில் நம்ம எழுதும்போது அங்கேயே நம்ம வந்து எல்லாமே எழுதி வச்சிட்டோம். ஸோ தட் ஏன்னா யூ லூஸ் ஜட்மெண்ட். ஸோ நீங்கள் ரீவிசிட் பண்ணும்போது நீ இதுதான் எழுதுனா அப்போ எழுதும்போது கரெக்டாக ஆமாம் நீனே உன்னை நம்பிக்கைன்னு சொல்லிட்டு போகலாம் அந்த இது. ஸோ அந்த ஸ்டோரி அப்படி தான் அமைஞ்சிச்சு. அண்ட் ஐ திங்க் த ஸ்டோரி இன்னைக்கு வந்து இது வந்து இட்ஸ் அக்செப்டட்னா இது ஒரு லவ் ஸ்டோரியில் இந்த கான்செப்ட்ஸ்லாம் வச்சுருக்கிறேன். ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்னென்னா இந்த பையன் அங்கே இருக்கிறான், ஆடியன்ஸ்க்கு தவிர அவங்களுக்கு தெரியல உண்மை என்னன்னா ஆடியன்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி அவேர் ஆஃப் வாட்ஸ் ஹேப்பனிங் டு த பாய். ஸோ மேபி திஸ் இஸ் ஒர்க்கிங் அவுட் டுடே. இல்லை அவங்களுக்கு த கேரக்டர்ஸ் டோன்ட் நோ வாட் தே டூ. ஏன்னா இன் அ சென்ஸ் இல்லை த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஸ்டோரி ஆல்சோ இவனுக்கு எப்போ தெரிய வரும்னு உங்களை அதை நோக்கி உங்களை யோசிக்க வச்சுக்கிட்டே இருக்கு. பிகாஸ் யூ இன்வேரியபிளி இந்த மாதிரி படங்கள்ல ஏதோ ஒரு டைம்ல அவனுக்கு அது தெரிய வரும், அப்போ அவன் ஒரு பெரிய சந்தோஷத்தை தெரிவிப்பான். கரெக்ட். அது ஒரு வெர்ஷன் ஆஃப் ஸ்டோரியும் இருந்துச்சு. பிகினிங் வெர்ஷன்ஸ் ஆர் ஆல் தட் she knew, eventually he knew, and then they got together as family. அதாவது குழந்தை பெத்துட்டு லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பா புலம்பிருப்பேன். எக்ஸாக்ட்லி அதுதான். பட் அந்த கதை ஆனா அது மாத்தனா இது இன்னொரு வாவ் ஃபேக்டர். ஏன்னா இது இந்த படம் இத்தனை இடங்கள்ல பவுண்டரிஸ் புஷ் பண்ணதுல இத்தனை விஷயங்கள் பேசும்போது அந்த டைம் டெஸ்டட் ஐடியா ஆஃப் அவன் அவளுடன் சேர்ந்தான் என்றால் அந்த குழந்தை அவனுடையதாகத்தான் இருக்கணும் அப்படின்றது மறுபடியும் நம்மள வேற ஒரு ஜோனுக்குள்ள தள்ளுற ஒரு ஃபீலிங் தானே. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு டைம்ல கல்யாணம் பண்ண ஒரு பெண் பிரிஞ்சு ஹீரோவை லவ் பண்றான்னு சொன்னா கூட ஆனா அவங்க அங்க ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல, அங்க காதல் இல்ல, அவன் செத்து போயிட்டான் ஏதாவது சொல்லிடுவாங்க. ஆமா அது ஒரு எக்ஸ்பெக்டட் இது இருக்கும். இது ஆல்சோ இன்னொன்று என்னன்னா இட் டேக்ஸ் அ வில்லேஜ் டு ரேஸ் அ சைல்டுன்ற போது நம்ம இங்க வந்து இவன் பையன்றது அவனுக்கு தெரியல, ஆனாலும் அது என் பையன் நினைக்கும் போது இது சொசைட்டியாவே ஒரு யூட்டோப்பியன் சொசைட்டி தான். நம்ம எல்லா குழந்தைங்களும் வந்து நம்ம we are responsible, நம்ம வந்து we can shower love and give them that energy. குழந்தைங்க தான் ஃபியூச்சரே. அவங்கள வந்து நம்ம எவ்வளோ நம்ம வந்து நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறோமோ தட்ஸ் கோயிங் டு பி த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இல்லை மூவ்மெண்ட். ஸோ இதெல்லாம் வந்து சம்டைம் மேபி ரீடிங் வென் த ஐடியாஸ் ஆர் டிஸ்கஸ்ட் இது வருது, இது ஆக்சுவலி நல்லா இருக்குல்ல, இது வந்து உண்மையாகவே அந்த காலத்தில் வந்து வென் தேர் வாஸ் நோ மேரேஜ் இன்ஸ்டிடியூஷன் இந்த சீன்லாம் இருந்துச்சு. இந்த சீன் வந்து அகெயின் ஐ குடன்ட் கீப் இட். பட் வென் ரவி வந்து இந்த பல்ப் மாட்டிகிட்டு இருப்பாங்களா அது சீனாகவே இருந்துச்சு, படத்தில் வராது. அங்கே வந்து அவன் என்ன சொல்லுவான், வினய் வந்து இன்னும் சரோகசிக்கு எவ்வளோ தெரியுமா சார்ஜ் 30 lakhs அப்படின்றாங்க. ஸோ இவன் வந்து ஒரு யூட்ரஸை பேக்கேஜ் பண்ணி விற்கிறாங்க, உனக்கு அதெல்லாம் தெரியாமல் நீ பண்ணிகிட்ருக்கிற அப்படின்னு சொல்லும்போது அந்த காலத்துலலாம் அதாவது கல்யாணமே இல்லாத காலத்தில் வந்து உமன் will have a child யாருதுன்னே தெரியாது. பிகாஸ் இட் வாஸ் அகெயின் பாலியாமரஸ் சொசைட்டினால யார் குழந்தைன்னு தெரியாமல், ஆனால் எல்லா ஆம்பளைங்களும் அங்கே வந்து அது வந்து ஏன் குழந்தையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் இருந்துச்சு. ஸோ இது வந்து இது ஒரு டைமில் இருக்கும்போது அது எவ்வளோ நல்லா இருந்திருக்கும், ஒரு யூட்டோப்பியன் சொசைட்டியாக இருந்திருக்கும். எல்லார் குழந்தையும் நம்ம குழந்தைன்ட்டு நினச்சிட்டு எல்லாரும் ஒன்றா கம்யூனிட்டியாக ஃப்ளரிஷ் பண்ணும்போது அது எப்படி இருந்திருக்கும் தான் ஹீரோவோட மென்டாலிட்டி. அப்போ ஸோ எப்போதுமே அந்த ஒரு ஐடியா கொண்டு வருவாப்புல. ஓகே ஓகே ஐ மீன் நம்ம இந்த இன்டர்வல் பிறகு ஒரு ரேடிக்கல் ஐடியா நம்ம பேசிட்டு இருக்கிறதுனால நீங்க வளர்ந்து வரும்பொழுது உங்களுக்குள்ள இருந்த ரேடிக்கல் ஐடியாஸ் என்னவாக இருந்துச்சு? எது வாட்
ஒரு பெரிய ஆப்போசிஷன் இருந்த ஐடியாஸ் என்னவாக இருக்கு அட் பிரசன்ட் ஓகே யூ நோ வாட் ஐ வாஸ் ரைட் இன் ஃபீலிங் திஸ் வே அபவுட் சர்டன் திங்ஸ் அப்படின்னு வேர் டிட் யூ ஹேவ் டு ட்ரூலி ஃபைட் ஃபார் ஐ டோன்ட் நோ ஒன் ஐடியா தட் யூ பிலீவ் ஆக்சுவலி ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரதில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்துச்சு பிகாஸ் விமென் எனக்கு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் வேறு இருக்கிறனால there was a time when this became like okay is this okay இது பண்ணலாமா வேணாமான்றது ஒரு டிஸ்கஷன் வந்துச்சு but I stood my ground again like how Nithya stands her ground so yeah I think when you pick your battles நீங்க அது வந்து you fight for it and you work towards it I feel like anyone can achieve anything at least I am an example நீங்க இப்போ இந்த political background சொல்றதுனால I thought I'll ask you this இப்போ when you're writing a film இதுக்குள்ள இருக்கக்கூடிய சித்தாந்தங்கள் பார்ட்டியோடைய சித்தாந்தங்களுக்கு நேர்மாறாக இருக்காம இருக்கணும்ன்ற ஒரு ஐடியா உங்களுக்குள்ள இருக்குமா do you worry that how will this reflect on the system at large or you know do I just say na filmmaker na writer I have nothing to do with anything when I am writing a film அப்படி இருக்க முடியுமா first of all அந்த சிச்சுவேஷன் வந்ததே இல்லை இப்போ நான் 4 படம் எடுத்ததுமே I think I've steered clear of any political setting இல்ல நான் அந்த எனக்கு ஆக்சுவலி தெரியாது இல்ல அரசியல்ன்றது டைரக்டா அந்த அரசியல் செட்டிங்கை விட்டுருங்க பட் in terms of நீங்க ஒரு ஐடியாவை நீங்க சஜஸ்ட் பண்றீங்கன்னா கூட that also becomes inherently political இப்போ எப்படி சொல்லலாம் ஒரு கே மேரேஜ் அப்படின்றது இட்ஸ் a very political idea நம்ம நாட்டுல இல்ல யார் அதன் சைடுல நிக்கறாங்க யார் அதை எதிர்த்து நிக்கறாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும் பட் ஃபார் மோஸ்ட் பார்ட் நாங்கள் LGBTQ கம்யூனிட்டிக்கு சப்போர்ட்டாக தான் இருந்திருக்கோம் அந்த ஸ்டார்ட் ஸோ அது இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி அது மட்டும்தான் வந்து யோசிப்பாங்களான்னு தோணலாம் பட் அதுவுமே இட்ஸ் we are on the same pageன்ற போது அது ஒரு இஷ்யூ இல்லை பட் நான் எடுத்த படம் எதுவும் எல்லாமே வந்து அந்த மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரல சரி இப்படி கேட்குறேன் பேசாம இஸ் இட் இம்பார்ட்டன்ட் ஃபார் somebody to vet the script to make sure okay you know what this won't bring us trouble இன்னைக்கு வரைக்கும் நோ ஒன் வெட் பண்ணல இன்ஃபேக்ட் ரெஜிடென்ட்டே ப்ரொடியூசர்னா கூட they never knew what I was going to take அவங்க கதையே கேட்கல அவங்க வந்து வெறும் ஆக்டர்ஸ் ரஹ்மான் சார்லாம் ஓகே சொன்னா ஓகே அப்போ இது நல்ல படமா இருக்கும் ஏன்னா இவங்களாம் ஓகே சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் பண்ணாங்க ஸோ இந்த saw the movie itself they were like ஓகே சரி இவ்வளோ இது பேசியிருக்காங்க முன்னாடியே பார்த்துருக்கலாமே கேட்டிருக்கலாமே இல்லை பட் ஆக்சுவலி நோ ஈவன் they were open minded about it they were like okay இல்லை மேபி everyone's I think normalized in the ideas that we have spoken in the film நினைக்கிறேன் excellent and while on this topic again when you do a good film right like Kadhalikka Neramillai மாதிரி ஒரு படம் பண்ணும்போது அது universal praise and applause கிடைக்கும்போது do you also hear I don't know is it take அதுல இருக்கக்கூடிய ஒரு intensity is it diluted by certain people thinking of course நீங்க எடுத்துட்டே இருக்கலாம் உங்களுக்கு என்ன நீங்க you come from a place of privilege you can make films so how do you acknowledge these sort of responses generally again இப்ப நம்ம படத்துல சொல்றதுதான் நம்ம என்ன வேணுமோ நம்ம பண்ணிட்டு போலாம் I know the effort hard work எல்லாமே வந்து இது எவ்வளவு ஒரு படம் எடுக்கிறது ஈஸி இல்ல ஒரு கதை எழுதி இருக்கிறதுலே கஷ்டமான வேலை நான் வந்து வேணும்னா அது எடுக்காம நான் பாட்டுக்கு I can be like you know chilling somewhere seriously speaking but இது ஒரு பேஷனா எனக்கு அது வரும்போது it's very exciting for me actually இந்த film creative if you set out to be creative உங்களுக்கு creativity வந்து you want to apply it in everything அதுதான் உங்களுக்கு பிரெயினுக்கு வந்து ஒரு தீனி மாதிரி அது இல்லைன்னா you can't survive அந்த மாதிரி ஆயிடுது ஸோ ரஹ்மான் சாராக இருக்கட்டும் அவர் வந்து ஃப்ரம் மார்னிங் டு நைட் அவர் வந்து அப்படி மியூசிக் போட்டு கொடுக்குறாருன்னு தெரியல பட் அவருக்கு அதுதான் ஃபுல் சார்ஜ் எனர்ஜி விச் யூ கேன் சி ரவியா இருக்கட்டும் நித்யாவாக இருக்கட்டும் ஷூட்டிங் வந்துட்டாங்கன்னா அது வேற என்னதான் டயர்டாக 24 hours நம்ம ஷூட் பண்ணாலும் அங்கே வந்துட்டு டக்குன்னு வி ஹேவ் டு கிரியேட் திஸ்ன்னு சொல்லும்போது அது ஒரு வேற எனர்ஜியா இருக்கு ஸோ ஐ திங்க் தட்ஸ் அல்டிமேட்லி வாட் ஐ எம் ட்ரிவன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த டிஸ்கோர்ஸ்க்குள்ள நம்ம இறங்காம நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செய்வோம் நம்ம பாட்டுக்கு பண்ணலாமே நாளைக்கு இப்போ யாராவது வந்து நான் இப்போ இந்த படம் பார்த்துட்டு நான் ஓபி அடிச்சேன்ட்டு நீங்க சொன்னீங்கன்னா தென் ஐ ஹேவ் டு திங்க் ஆமாவா ஓபி அடிச்சிட்டேன்னா இதுதான் பீப்புளோட வேர்டிக்ட்னா நான் அப்போ யோசிக்கணும் ஆனால் எனக்கு தெரியும் நான் ஐ ஒர்க் ஹார்ட் ஆன் திஸ் ஃபில்ம் அண்ட் ஐ கேன் பி proud of myself not for anyone else and you know what there is great value also
in having more and more women filmmakers நம்ம இண்டஸ்ட்ரியில. Yeah, for sure, definitely. இதுல இன்னும் அந்த ஒரு பெண்கள் சார்ந்த ஒரு ஆத்தென்டிக் வாய்ஸ் அங்க வருது. Yes. அண்ட் என்னதான் ஒருத்தங்க வந்து இமேஜின் பண்ணி ஒன்னு எழுதினாலும் கூட இல்ல, என்னதான் நீங்க ரிசர்ச் பண்ணி கூட இருக்கிற அம்மா தங்கச்சி மனைவி எல்லாரையும் உட்கார பேசி புரிய ட்ரை பண்ணாலுமே நீங்க அதுவா இல்ல அப்படின்னும் போது then I feel like there is only so much you can do. Correct. Yes. And I think at the end of the day ஒருத்தவங்க வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று வச்சிருக்கிறாங்க, படம் எடுக்கணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இல்லை, அவங்க எல்லாமே படம் எடுக்கிறாங்க. யார் ஈவன் ஒரு நான் ஃபிலிம் பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்க, ஒரு ஒரு ஆர்டினரி ஒரு ஊர்லேருந்து கிளம்பி வந்துட்டு நான் படம் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க தே ஃபைண்ட் சம் வே டு மேக் த ஃபிலிம் இல்லை. ஸோ அது என்ன ஒரு ஜேர்னி இருக்குது, அது எல்லாருமே தே கேன் கிராக் இட். ஆல்கெமிஸ்ட் மாதிரி உனக்கு ஒன்று வேணும்னு நீ ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன்னா அது ஏதோ ஒரு டைமில் நடக்கும். ஆமாம், கரெக்ட். நீங்க சின்ன வயசுல அடிக்கடி வீட்டை விட்டு கிளம்பி வேற ஏதாவது ஊருக்கு போயிருவீங்களா? ஆக்சுவலி அது சொல்லுவாங்க, இவன் இந்த பையன் இவன் ஊருக்கு கிளம்புறான்றது இன்னைக்கு நிஜமாவே ஒரு 10 வயசு பையன் வந்து கூகுள் மேப் வச்சுட்டு அவன் கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். இப்போ இது ஒரு கான்வர்சேஷன் வந்துச்சு, இவன் வந்து எப்படி போனான் பெங்களூர்ன்றது நம்ம காட்டணுமா அப்படின்ட்டு. while you're making it. So some couple of them said, I said, see, you leave it to the audience to think, how did he go to Bangalore the second time around to Siddharth's house? அவன் ஏற்கனவே அந்த வீட்டில் தங்கி இருக்கிறான், அவனுக்கு லொக்கேஷன் தெரியும், அவன் ஒரு பஸ்ஸு, அவன் காசு வச்சுருப்பான், எனக்கு சித்தார்த் மிஸ் பண்ணுறான்னு நம்ம காட்டிட்டோம். அவன் பஸ் ஏறி அவன் வந்து அங்கே ஒரு ஆட்டோ பிடிச்சி சித்தார்த் வீட்டில் போயிட்டு அவங்க நிற்கிறான். இட்ஸ் a very easy thing for a 10-year-old itself to do. நம்ம ஏன் இதை ஒரு படத்தில் காட்டணும், அது ஆடியன்ஸுக்கே புரிஞ்சிடும். அவங்க வந்து எப்படி அவன் போனான்னு சொன்னால் ஆக்சுவலி ஆமாம் இல்லை இது ஈஸி தான் அப்படி. The only cinematic liberty I took, which ஒரு படம் எடுக்கும்போது நீங்கள் அந்த லிபர்ட்டி எடுக்காமல் நீங்கள் ஒரு படம் எடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். Coincidences, which even I think when you questioned it and a lot of people said, இப்போ அந்த கோஇன்சிடென்சஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு அவள் வந்து ஒரு பில்டர் சமிட் போகிறாள், அது வந்து 2 பேருக்கு ஒரே ஒர்க் இருக்குது. ஸோ அங்கே தே ஹேப்பன் டு மீட் அண்ட் see you can also take it as destiny. They predestined to meet is one aspect of it which இந்த படம் எடுக்கும்போது நம்ம அது ஒரு கன்சிடரேஷன் எடுத்துக்கணும். இல்லாட்டினா நான் வந்து அங்கே வந்து செகண்ட் டைம் வந்து இவனே தான் பிஜிஎம்ஸும் அந்த அட்ரஸ் கொடுக்குறான். ஸோ அவள் அங்கே போகிறாள். 8 years கழிச்சு இவன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வருது, அது ஒரு கோஇன்சிடென்ஸ் தான். இப்போ நான் அதை வைக்கணும்னா நான் இதெல்லாம் யோசிச்சு தான் இதெல்லாம் ஓகே இவ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறா, பக்கத்துலேயே ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் இருக்குது, விச் இஸ் லைக் 3 months இவன் புக் பண்ணுறான். சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்னால அவன் வந்துட்டு போகிறான். ஸோ மீட் பண்ண இவ்வளோ ஸ்டோரி நான் சொல்ல வேண்டியது. எக்ஸாக்ட்லி. ஸோ அங்கெல்லாம் ஐ ஹாவ் டு டேக் த சினிமேட்டிக் லிபர்ட்டி. Then நீங்க மனசுல you also have to make these allocate leeway. Exactly. பரவாயில்ல, it's okay, நீங்க பண்ணுங்க, பரவாயில்ல, நான் நம்புறேன். I know it's a leap of faith, but I am willing to take that leap of faith. Yes, I know you are going to think this, but I don't have a choice there when they have to come back together again. Otherwise I have to tell like one extra story which is not going to be interesting. The other thing is, இப்போ இதுமே வந்து இப்போ பாடி ஷேமிங்னு சொன்னாங்க, அவ வந்து தொடப்பக்குச்சின்னு சொல்றா, இங்க வந்து யோகி பாபு, இதெல்லாம் வந்து எனக்கே இதுவும் அகைன் நம்ம படம் எடுக்கும்போது இல்லை, பாடி ஷேமிங்ன்றது ரியல் லைஃப்பில் we are definitely trying to avoid. படம் எடுக்கும்போது இப்போ அந்த கேரக்டர் சித்தி கேரக்டர் இல்லை, சித்தி கேரக்டர் அப்படி தான் பேசுவாங்க. சித்தி கேரக்டருடைய லாயல்ட்டியும் ஸ்ரேயா இது பண்ணுமா. இப்போது எனக்கு சின்ன வயசில் என் ரிலேட்டிவ்ஸ் வந்து இது என்ன நீ என்ன இப்படி ஒல்லியா தொடப்பக்குச்சி மாதிரி இருக்கிற, ஒற்றைக்குச்சி மாதிரி இருக்கிறேன்ட்டு எனக்கு ஆன் மை ஃபேஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் அப்படி மூஞ்சியில் அடித்த மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ நான் இப்போ அங்கே வந்து இப்போ ஸ்டார்ட் எடிட்டிங், இது வந்து இட் இஸ் நாட் பொலிட்டிக்கலி கரெக்ட்னு நான் எடிட் பண்ணேன்னா நான் அந்த சித்தியோட கேரக்டருக்கு காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ மை இன்டென்ஷன் இஸ் நாட் டு பாடி ஷேம் இன் த திங், பட் மை இன்டென்ஷன் இஸ் டு ஸ்பீக் அபவுட் தட் கேரக்டர். புரியுது. எனக்கு அது பெரிய சிக்கலாக தெரியல. ஏன்னா இந்த படம் ஆல்ரெடி ஹாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் எவிடன்ஸ் தட் டிஜே பானு அவங்களுடைய கதாபாத்திரம் பொறுத்து எனக்கு ஒரு அக்கறை இருக்கு, அவங்களுடைய அந்த ஒரு கதாபாத்திரத்துல ஒரு அழகு இருக்கு, we do stand by her அப்படின்றத இந்த படம் பல இடங்கள்ல ஏற்கனவே எடுத்து சொல்லிருச்சு. சோ இது ஜஸ்ட் பிகாஸ் ஒரு கேரக்டர் அதை மார்க் பண்ணதுனால எனக்கு இது படத்தினுடைய குரலாக எனக்கு தெரியல. கரெக்ட். பட் நான் என்ன சொல்றேன்னா, சம்டைம் அந்த ரிவ்யூ இட்ஸ் நாட் ரைட், கரெக்ட்னு சொல்ல வரல. ஆனால் நம்ம படம் எடுக்கும்போது அந்த கேரக்டர்ஸுக்கு நம்ம ஒன்று சொல்லக்கூடியது வந்து அது சொல்லலைன்னா நம்ம திருப்பியும் அந்த இப்போது நம்ம ரியல் லைஃப்ல பார்த்தீங்கன்னா நம்ம போய் ஃப்ரெண்ட்ஸோட உட்காரும்போது நம்ம அன்கார்டடாக இருப்போம், நம்ம காசிப் பண்ணுவோம், நம்ம ஸ்வேர் பண்ணுவோம், நாம கண்ணாவினான்னு யாரை பத்தி பாத்துக்கிட்டோம்னா ஐயோ நான் இப்படி இல்லாம பேசுறேன் அப்படிலாம் இருப்போம். இது நம்ம படத்துல வந்து இது சொன்னாதான் அந்த கேரக்டருக்கு வந்து நம்ம ஜஸ்டிஃபை பண்ண மாதிரி இருக்கலாம். நம்ம இல்ல படத்துல இது சொல்லக்கூடாது, இது வந்து தப்புன்ட்டு இருக்கும்போது இது
ஃபில்ம் மேக்கர்ஸோ ரைட்டர்ஸுக்கோ இது ஒரு கான்ஃப்ளிக்டாக இருக்குது வித் ரிவ்யூவர்ஸ். ஆனால் மை ரிக்வெஸ்ட் இஸ் தட் யூ கிவ் கான்டெக்ஸ்ட்ல கொஞ்சம் பாத்தீங்கன்னா கான்டெக்ஸ்டா பாருங்க. ஆனா இது கரெக்ட்னு சொல்ல வரல, இதுதான் நம்ம லைஃப்ல எல்லாம் நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு. ஒரு இடத்துல இல்ல, இப்போ ஸ்ரேயா பேசிட்டு இருக்கும்போது she says சில பேர் வந்து டிவோர்ஸ் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க, சில பேருக்கு என்னன்னே புரியவே மாட்டேங்குது, அவங்க கன்ஃபியூஸ்டா இருக்காங்க அப்படின்னு. ஸோ ஷீ ஸ்பீக்ஸ் அபவுட் இந்த சமுதாயம் அவளை எப்படி பாக்குது, அந்த பெர்ஸ்பெக்டிவ் எப்படி பாக்குது அப்படின்னு சொல்லிட்டு. And you obviously you come from a space where there is so much focus on you. More focus on you than probably would be on the average woman out there, right? How do you negotiate with I don't know, judgments, assumptions? I don't. I just don't negotiate. I think today being honest, being truthful to yourself and with others is the most integral part of you. அந்த எசன்ஸை நம்ம யாருக்குமே ட்ரேட் ஆஃப் பண்ணக்கூடாது. ஐ திங்க் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரி ஒன் டு பி. ஸோ இன்றைக்கி நம்ம சோஷியல் மீடியா எல்லாருமே வந்து when they're just trying, they're out there to get you மாதிரி இருக்கிறாங்க நிறைய பேர். ஸோ அதனால நிறைய பேர் வந்து ஒரு பயத்தில் இது சொன்னால் என்ன பண்ணுவாங்க, நான் இது சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆனால் நான் சொல்லாமல் இருந்துடுறேன், இல்லாட்டினா என்ன இப்படி பண்ணுவாங்கன்றதே வந்து இட்ஸ் மேக்கிங் யூ அ ஸ்மாலர் பர்சன், மேக்கிங் யூ அ லெஸ்ஸர் பர்சன்னு சொல்லுவேன். ஸோ என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம், நம்ம எப்படி இருக்கலாம், நான் நெகோஷியபிளாக இருக்கலாம், அதுதான் பெஸ்ட்டு. நிறைய சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் எல்லாம் இல்லை, நீங்கள் பெருசாக வசனங்களை நம்பாமல் இருந்தது ஒரு பெரிய வேல்யூ கொடுத்துச்சுன்னு நினைக்கிறேன் அந்த ஃபிலிம். லைக் டிஜே பானு பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல, அதனால வென் இவன் வந்து இவனுக்கு இவன் என்கிட்டேருந்து மூவ் ஆன் பண்ணிட்டான், இவனுக்கு வந்து இப்போ ஸ்ரேயாவை தான் பிடிச்சிருக்கு அப்படின்றத பல்வேறு விதங்கள்ல சொல்லலாம். யூஸ்வலா வரிகள் வழியாக அவனே அவகிட்ட போய் சொல்றது, இதை பாரு முன்ன மாதிரிலாம் இல்லை, நான் ரொம்ப ட்ரை பண்ணேன், மூவ் ஆன் பண்ணேன், ஒரு பெரிய கதையை பேசியிருக்கலாங்க. பட் அது மொத்தத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டு ஆல் யூ டூ இஸ் அங்கே அவன் நின்றுட்டு இருக்கா, அவ இவனை பார்க்குறா, இவன் அவளை பார்க்குறான். You know, there is ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபில்ம் மேக்கிங் போயட்ரி மாதிரியான ஒரு சீன் இல்லை. அண்ட் இவளுடைய ஒரு பார்வை ஜஸ்ட் தி வே இட் ஷிஃப்ட்ஸ். யூ நோ தட் அவளுக்கு ஒரு பெரிய வலி வருது, பட் அவளும் அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்றா. ஐ ரியலி என்ஜாய்ட் தோஸ். That's also my favorite scene. அப்படியா? Okay. I just loved it, like a TJ Banu performance. அன்னைக்கே வந்து I was like telling her, I'm like, because there was argument TJ Banu casting அப்போ கூட சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து அவங்க நம்ம படத்துக்கு செட் ஆவாங்களா, நம்ம படம் பார்க்குறவங்களாம் ஒரு கைண்ட் ஆஃப் இதுக்கு தான் தேர் யூஸ் டு இட் இல்லை. பட் டிஜே பானு தான் அந்த கேரக்டர். எனக்கு அதை தவிர வேற யாருமே பார்க்க முடியாது. பிகாஸ் ஐ நோ ஷி வாஸ் கோயிங் டு டூ தட். அந்த இதில் வந்து அந்த ஒரு வலி வந்து அவ மூஞ்சியில் அவள் காட்டுவா. இது ரவிக்கும் அந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் எனக்கு வந்து இது ஆல்ரெடி எனக்கு சம்பவ் ஐ பிக்சர்ட் திஸ் when I wrote that scene. ஸோ அது டிஜே பானு வந்து உட்காந்து அவளையுமே நீங்கள் ஒரு கெட்டவளாக அவளை எங்களுக்கு பிடிக்காம ஆக்குறது ரொம்ப சுலபம் தான். ஏன்னா அவள் ஏற்கனவே ஒரு என்கேஜ்மெண்ட்ல இருந்து அங்கே didn't even turn up, didn't drop a message, didn't make a call, do nothing. பட் அவளை பத்தி யோசிக்கும் போது நமக்கு புரியுது அவ வராம இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றது. யூனோ வி அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஜஸ்ட் லைக் யூ ஜான் அவங்களுடைய கேரக்டரை சைடில் ஓரளவுக்கு இந்த படம் நின்று பரவாயில்ல அவன் சொதப்பிட்டான், பட் ரொம்ப அடிக்காதீங்க அப்படின்னு சொன்னது. ஏன்னா உண்மை என்னன்னா நம்ம we fall in love but we can also fall out of love. அது வந்து சம்டைம்ஸ் அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியலல்ல. நம்ம அவ்வளோ உயிருக்கு உயிராக நேசிச்சு உளுந்து ஐயோ நீ இல்லாமல் என் லைஃபே இல்லைன்ற அளவுக்கு நம்ம ஒரு டைமில் லவ் பண்ணலாம். ஆனால் அது வந்து ஒரு டைமில் வந்து அதை ஆமாம் அது அப்படி இருந்துச்சு, இப்போ ஆனால் உன்னை பார்த்தா எனக்கு ஃபீலிங்ஸ் இல்லையே, ஏன்னா அது மூவ் ஆன் ஆயிடுச்சு, அது மாறிடுச்சேன்றது ஒன்று இருக்குல்ல. ஸோ அங்கே அதுதான் மேபி ஸ்ரேயா டிடன்ட் கம் இன்டு ரவிஸ் லைஃப், டிஜே பானு திருப்பி லைஃப்குள்ளே வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருந்திருக்கலாம். நிஜமாவே அவன் யோசனையில தான் அவன் இன்னும் வாழ்ந்துட்டு இருந்தான். ஆனால் ஒரு ஸ்ரேயான்ற வரும்போது அவன் இது ஷிஃப்ட் ஆகுது, அவன் யூனிவர்ஸ் ஷிஃப்ட் ஆகுது. அண்ட் இதெல்லாம் ரொம்ப நம்மளுக்கு நேச்சுரலாகவே நம்ம எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயம் தான். அதனால தான் மேபி அது எல்லாமே ஏன் ஒரு லைட்டர் வெயினில் அது அமைஞ்சிச்சுன்னா, எனக்கு நான் இது மாதிரி கதை யாரோ ஒரு ஃப்ரெண்டு வந்து இப்படி சொல்லும் போது ஒரு பிரச்சனை வந்து சொல்லும் போது அவங்களும் இந்த இதில் தான் சொல்கிறாங்க எனக்கு. ஸோ அதே மீட்டரில் தான் இந்த படமும் வச்சிருக்கேன். எக்ஸாக்ட்லி. ஏன்னா ஈவன் வென் சித்தார்த்துக்கு வந்து ஸ்ரேயா வந்து நான் உன்னை சந்திக்கும் போது நான் இப்போ கர்ப்பமாக இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு ஓஹோ அப்படின்னு நம்ம சொல்றது இல்ல. இட்ஸ் so much about அங்க வந்து ஆக்சுவலி இப்போ சொல்லிட்டு இருந்தாங்க, அங்க வந்து they wanted to go flash cut.
அந்த கிஸ்ஸிங் கிஸ்ஸிங் நினைச்சேன். அது ஃப்ளாஷ் கட் போகலான்னு 2 பேர் என்னை வந்து கன்வின்ஸ் பண்ண போனாங்க. ஆடியன்ஸுக்கு தெரியும் அங்கே என்ன யோசிக்கிறான்னு தெரியும், நம்ம ஃப்ளாஷ் கட்லாம் வச்சு லவ்லி. இந்த பழைய Never இதெல்லாம் change. வேணாம். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஸோ யா Yeah, yeah, yeah. And that that was was a beautiful expression he gave. So Ravi அன்னைக்கு அந்த எக்ஸ்பிரஷன் சொல்லும்போது கிரு இங்கே என்ன எக்ஸாக்டாக பண்ணு ரவி இப்படி சொல்கிறாங்க, நீங்கள் அதை யோசிக்கிறீங்க, அதை யோசிச்சுட்டு ஓ அவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நான் கிஸ் பண்ண போனேன்னா ஓ ஷிட் அப்படின்னு மைண்டில் யோசிக்க கிஸ் பண்ண மட்டுமா போனேன், ஆமாம் நீ வந்து எக்ஸாக்ட்லி. குழந்தை பெற்றுக்கிறதே தப்புன்னு வேற பேசிக்கிட்டு ஆமாம் இருந்தீங்க. கரெக்ட். ஸோ அதெல்லாம் அவன் யோசிக்கும் போது அந்த எக்ஸ்பிரஷன் ஷிஃப்ட் வந்து அதெல்லாம் ஆக்சுவலி ஒன்றா டிஸ்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணது நிறைய அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ். லவ்லி லவ்லி. நான் பார்சலோனா அப்படின்ற ஒரு ஃபுட்பால் கிளப்புக்கு சப்போர்ட் பண்றதுனால அடிக்கடி இந்த ரியல் மேட்ரிட் ஜெர்சி பார்க்கும்போது கொஞ்சம் அங்கங்க வலிச்சது. அது என் சன்னோட இன்ஃப்ளூயன்ஸ். அப்படியா? ஹி இஸ் a Madrid fan, is he? Yeah, he's a Madrid fan. அந்த வீடியோ கேம் இதெல்லாம் வந்து இட்ஸ் அகெயின் ரியாலிட்டி ஆஃப் திஸ். இதுதான் என் பையன் விளாண்டுருப்பான், போதும் எவ்வளோ நேரம் ஆர்டர் கூடுன்னு சொல்ல மாமா இந்த லெவல் வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்ட்டு அதெல்லாம் டிப்பிக்கலாக அந்த டைம் நான் எழுதும் போதுமே இந்த இனிஷியல் ஐடியா அவர் அந்த You and ஏஜ்ல son இருந்தாரு. essentially. ஸோ அவரும் ஃபுட்பால் இது ஸோ நிறைய அவர்கிட்ட தான் கேட்டு நான் வச்சேன், உனக்கு எந்த இது பிடிக்கும், மேட்ரிட் ஓகே அது ஜெர்சிஸ் அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்ட்டி ஜெர்சி. ஸோ எல்லாமே அவருக்கு ரிலேட்டடாக. சூப்பர். ஐ தாட் அந்த எண்ட் லவ் சீன் ஆல்சோ இஸ் பியூட்டிஃபுல்லி கொரியோகிராஃப்ட்னு தோணுச்சு. ஏன்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் இப்போ ஒருத்தர் ஃபைனலி உங்களுடைய ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுறீங்க. பட் தட் விஷுவல் இட் செல்ஃப் ரைட் ஆஃப் தெம் போத் அந்த நெட்டுக்கு கொஞ்சம் அப்படி வெளியில் அந்த கம்பியை பிடிச்சிட்டு இவனை பார்த்துக்கும் போது இல்லை ஆல்ரெடி நீங்கள் அப்பா அம்மா மாதிரி தான் இருக்கீங்க. நீங்கள் உங்கள் மத்தியில் ஃபைனலி யூஆர் ஷேரிங் இட் வித் பிட்வீன் யூ. பட் அதுக்கு முன்னாடியே யூ ஸ்டார்டட் ஃபிட்டிங் இன்டு தோஸ் ரோல்ஸ் இல்லை? தந்தையாக நீ பண்ணக்கூடிய வேலைகளை நீ பண்ண ஆரம்பிச்சிட்ட, தாயாக அவ பண்ணக்கூடிய ஒரு வேலையை அவ பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஐ ரியலி என்ஜாய்ட். கரெக்ட். ஐ திங்க் அது செம பொயட்டிக்காக நாங்கள் ஷூட் பண்ணும்போதே அதை 2 பேருமே ரிஹர்ஸ் பண்ணி அது அந்த ஒரு டைம் எடுத்து அதுக்கு இவன் வந்து நான் ஹே ஐ லவ் யூன்னு சொல்லும் போது கூட இல்லை அதுக்கான பதிலோ ஒரு எமோஷனோ உடனடியாக எதுவும் பெருசாக வரல. she takes a second or two. She just breathes like a sigh of relief. I was just waiting for this momentன்றதால அதுலயே எல்லாமே சொல்லியாச்சு. அண்ட் நாங்க அன்னைக்கு பேசும்போது அதான் சொல்லிட்டு இருந்தோம், ரொம்ப இந்த மாதிரி படம் வேர் த கிளைமேக்ஸ் இஸ் ஐ லவ் யூன்ட்டு முடிக்கிற ஒரு படம் இருக்குல்ல, அது வரவே இல்லை. ரொம்ப ரொம்ப வருஷம் ஆச்சு. கிளைமேக்ஸே வந்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றது வந்து அந்த காலத்துல எடுத்துருந்தாங்க. சொல்லிட்டியா? என்ன நம்ம இதுல வேற வந்து ஆமா கரெக்ட். இந்த படத்துக்கு உங்களுக்கு கிடைச்ச பாராட்டுகள் கண்டிப்பா உங்களுடைய கடந்த நீங்க எடுத்த 3 படத்தை விட அதிகமாக கிடைச்ச ஒரு பாராட்டுகளாக இருக்கா? நீங்க அப்படி பாக்குறீங்களா? கண்டிப்பா. இட்ஸ் லைக் ஒரு மாதிரி ஓவர்வெல்ம்டாக இருக்கிறேன், ஆனால் அதே டைமுக்கு ஓகே கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். ஏன்னா நீ அடுத்த படம் எடுத்துட்டா சரியா போகலன்னா திருப்பி ஆயிடும். ஆமாம் கரெக்ட், ஞாபகம் இருக்கு, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இன்னொன்று தட் வாஸ் அ வெரி லைக் அ கிரவுண்டிங் ஃபேக்டர்னா எனக்கு வந்து இப்போது நான் எடுத்த படத்தில் வந்து ஒரு படம் ரிசீவ் பண்ண படம் வந்து எனக்கு அது வந்து ஒரு இது மாதிரி தான் இருந்துச்சு, ஒரு ரியாலிட்டி செக் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எனக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து சொன்ன மாதிரி எடிட் பண்ணக்கூடாது. நம்ம இப்போ நான் இன்றைக்கி என்ன ரியலைஸ் பண்ணேன்னா ஒரு கதை எழுதிட்டேன்னா அது கட் ஃபீலிங்கோட என்ன ஆனாலும் போகணும், மாற்றணும். இதெல்லாம் வந்து எல்லாமே ஐ டேக் ஆல் த இன்புட்ஸ் ஃப்ரம் லாட் ஆஃப் பீப்புள் பட் ஒன்லி இஃப் ஐம் கன்வின்ஸ்ட். ஸோ கன்வின்ஸ் ஆகாமல் நம்ம அங்கே ஒரு விஷயத்தை நம்ம பண்ணக்கூடாது, மாற்றக்கூடாது, காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாதுன்றது நிறைய இருக்குது. ஆமா கண்டிப்பா. ஸோ அது கத்துட்டு வரும்போது ஐ நீடட் தட் லெசன்ல, ஐ நீடட் தட் டு மேக் ஷுர் அடுத்த வாட்டி நான் அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஸ்ரேயாஸ் pretty much thatல உங்க படத்துல எக்ஸாக்ட்லி நான் சொதப்புறனோ நல்லது பண்றனோ கெட்டது பண்றனோ பட் let it be in my terms. சோ நான் சொதப்பிட்டேன்னா அதுலேருந்து ஒரு பெரிய பிரச்சனை வருதுன்னா அது என்னால எனக்கு வந்த பிரச்சனையாக இருக்கட்டும். ஆமா கரெக்ட். ஸோ அது நான் இன்னைக்கு கூட என்ன ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இஸ் நம்மளுக்கு கண்டிப்பா லைஃப்ல ஃபெயிலியரும் வேணும். அப்போதான் அது ஹெல்ப்ஸ் யூ டு சக்சீட் ஆர் ரைஸ் யூ இன்டு த நெக்ஸ்ட் லெவல் இன் யோர் லைஃப் இல்லை. ஸோ அது நீங்கள் ஃபெயிலியர் இருந்தால் எல்லோரும் ஐயோ என் லைஃப் போயிடுச்சு இது போயிடுச்சுன்னு உட்காரவே கூடாது. இது ஏன் நடந்துச்சு, இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன், இதுலேருந்து நான் அடுத்ததில் எப்படி அப்ளை பண்ணணும்னு வரதே வந்து நீ ஃபெயிலியர் ஈக்குவலாக நீ வந்து அந்த பாட்டிலே வரும் முதல்ல சாங்லேயே நானும்
விவேக்கும் அதை டிஸ்கஸ் பண்ணும்போது ஃபெயிலியர் நீ ஃபெயில் பண்ணாதான் உன் சக்ஸஸ் வந்து வில் பி தட் மச் மோர் கிரேட்டர் பிகாஸ் யூ லேர்ன் ஃப்ரம் திஸ் அண்ட் மூவ் ஆன்ன்றது நம்மளுக்கு அக்செப்ட் பண்ணால் கூட இந்த டிப்ரெஸ் ஆகிறது ஒன்று சரியாகாத போது டிப்ரெஸ் ஆகி ஐ ஹவ் கான் த்ரூ ஆல் தட் பட் மீண்டு வர்ற ஒரு முயற்சி ஆமாம் திருப்பி எந்திரிச்சு வரணுன்றது ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ணும்போது லைஃப் இஸ் ஜஸ்ட் ஈவன் மோர் ப்ளசன்ட் அதே டைம் சக்ஸஸ்லையும் டோன்ட் கெட் கேரிட் அவே. ஏன்னா சில பேர் இருக்காங்க எப்படின்னா அந்த ஒரு ஓகே நான் ஒரு தோல்வியை சந்திச்சிட்டேன் இப்போ அடுத்த ஒரு வெற்றி வருமா இல்லையான்னா நான் ஒரு முயற்சி பண்ணணும்ல ஆனா அந்த முயற்சி எடுக்கிறதுன்றது மறுபடியும் யூ ஆர் புட்டிங் யுவர் செல்ஃப் அவுட் தேர் ஃபார் ஜட்ஜ்மெண்ட். அதை எடுக்கிறதுக்கு மறுபடியும் ஒரு பெரிய தைரியம் வேணும். அந்த 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 தைரியம் வர முடியாத வந்து சரி பரவாயில்ல நான் தோத்ததுலயே ஒரு கம்ஃபர்ட்ல நான் இருக்கேன் அந்த புலம்பல்லையே இந்த சமூகத்துக்கு என்னோட ஜீனியஸ் புரியல அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் இருக்கும். ஆமா கரெக்ட். சோ அதுவும் அகைன் சாய்ஸஸ் தட் people make. உங்களுக்கு what you want to do in terms of what are you excited by films பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி ஒர்க் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க அதை பத்தி இப்போ யோசிச்சிருக்கீங்களா? எனக்கு வந்து ஆல்ரெடி எனக்கு 4 கதை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு வெப் சீரிஸுக்கு ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கு. அது தவிர எனக்கு கதை நான் சொன்னேன்ல கதை எனக்கு எழுதுறது தான் இட்ஸ் மோஸ்ட் எக்ஸைட்டிங் திங் எனக்கு லைஃப்லேயே. ஸோ எனக்கு இதை வச்சுட்டே நான் வந்து ஓகே அப்படியே ஜஸ்ட் க்ரோ ஓல்ட் அவ்வளோதான். வாட் எல்ஸ் டு டூ ஐ ஜஸ்ட் மேக் இது மாதிரி படம் நான் இப்போ அடுத்த ஸ்கிரிப்ட் எனக்கு ரெடியாக இருக்குது. ஃபீச்சர் ஃபிலிம் தான் அது ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோதான். ஓகே இது முடிஞ்சிருச்சு. ஓகே அடுத்தது என்னென்னா வாட்ஸ் இட் அபவுட் without spoiling it that இப்போ I've realized that ஒரு கதை நடக்கும்போது எமோஷனலாக ஐம் புஷிங் த பவுண்ட்ரிஸ் லைக் பேப்பர் ராக்கெட் வாஸ் லைஃப் அண்ட் டெத் பற்றி நான் எடுத்தேன். டெத்துனா என்ன அந்த மீனிங் நம்மளுக்கு புரியாமல் இருக்கிறது நம்மளுக்கு ஒரு கிரீஃப் வருது. பட் புரிஞ்சா கொஞ்சம் ஒரு கான்சலேஷனாக இருக்குமேன்றது தான். இப்போ காதலிக்க நேரமில்லை வந்து ஒரு நியூ ஏஜ் லவ் வந்து ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் செட்டிங் மாறும்போது அது என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குல்ல. ஸோ அடுத்த கதை வந்து இன்னொரு கோக்கியாக எமோஷனலாக அது ஒரு வேறு ஜோனில் இருக்கும். அது அந்த கதை வந்து ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக அது வந்து சொல்லணுன்ற ஒரு இதில் இருக்கிறேன். ஸோ எமோஷனாக ஐ திங்க் இட் வில் டேப் இன் டு சம்திங் எல்ஸ். ஐ திங்க் இட் வில் அகெயின் ப்ரொவோக் யுவர் தாட் in a different scenario altogether. I'm hoping. Okay. But it will be very interesting. It's going to be very interesting for me to shoot. I hope it will be interesting. So, ஒன்னு வந்து அதாவது you say உங்களுக்கு ஸ்டோரி டெல்லிங் ரொம்ப பிடிக்கும்னு சொல்றீங்க. And I share the same love for storytelling. So I understand that, but direction is an entirely different beast. One needn't be associated with the other. ஸோ இதிலிருந்து உங்களுக்கு கிடைக்கூடிய சந்தோஷங்கள் என்னவாக இருக்கு? ஸோ நீங்க எழுதி முடிச்சிட்டீங்க, கதை ரெடி, கதாபாத்திரங்கள் ரெடி, ஆரம்பம் முடிவு எல்லாம் இருக்கு. ஸோ அதோட உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைச்சிருச்சு எழுதி முடிச்ச பிறகு. இந்த படம் எடுக்கிறத பொறுத்த வரைக்கும், டைரக்ஷன் பொறுத்த வரைக்கும் அதுல இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் என்ன? இது வந்து கண்டிப்பா இது வந்து ஒரு என்ன சொல்ற பொனான்சா தான் when you are going to write and direct. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி எழுதும்போது நான் சொன்ன மாதிரி இந்த குட்டி குட்டி எக்ஸ்பிரஷன்லாம் இருக்குல்ல. இப்போ நான் ஒரு கதை எழுதிட்டு இன்னொருத்தன் கொடுத்தா இது நடக்காது. இப்போ இது நடக்காத போது எனக்கு அது வந்து பார்க்கும்போது இப்படி எடுத்துருக்கலாமே, அதுக்கு தான் நானே சரி டைரக்ட் பண்ண வரலான்றது. இட் வாஸ் நாட் அட் ஆல் அ கான்ஷியஸ் சாய்ஸ். இது ஏதோ நான் அப்படியே லைஃப் கொண்டு போனது தான். ஐம் ஜஸ்ட் ஃபாலோயிங் சம் ஃபேண்டம் த்ரெட் தட் ஜஸ்ட் புல்லிங் மீன்னு சொல்லலாம். ஸோ then today I realized நான் கதை எழுதுனா அது நான் தான் டைரக்ட் பண்ணேன். அந்த கதை மேல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கண்ட்ரோல் கிடைக்கிறதுனால டைரக்ஷன் குள்ள வந்தீங்க இல்லையா? ஆமா கரெக்ட். நான் படம் எடுக்கிறதே வந்து ஐ திங்க் எனக்கு பர்சனலா அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கறதுனால தான் நான் படம் எடுக்கிறேன். பீயிங் இன் த பிஸ்னஸ் ஆர் ஐ வாண்ட் டு லைக் அச்சீவ் திஸ்ன்றது நால நான் படம் எடுக்க வரல. படம் எடுக்கிறது வெரி பர்சனல். இண்டஸ்ட்ரி எப்படி ராடிகலா மாத்துற பாருங்க அப்படின்ற அவ்வளவு எதுவுமே இல்ல. ஒரு கதை எழுதிட்டா இந்த கதை நம்மளுக்கு ஒரு ஆடியன்ஸ்க்கு சொல்லணும், அவங்களுக்கு என்டர்டெயின் பண்ணணும், அவங்க என்டர்டெயின் ஆகிட்டா அந்த சந்தோஷம் எனக்கு போதும். இதுதான் நான் லைக் திஸ் இஸ் கிவிங் மீ அ லாட் ஆஃப் பிளெஷர் அண்ட் ஹாப்பினஸ். ஸோ இந்த இதுலேயே நான் அடுத்தடுத்த கதை என்னமோ சொல்லிட்டு போவேன். அதாவது ஒவ்வொரு படமுமே ஒவ்வொரு விதமான நல்ல படங்கள் ஒவ்வொரு விதமான சந்தோஷத்தை கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன் வெவ்வேறு ஜான்ரஸில். இப்போ காதலிக்க நேரமில்லை ஆப்ரேட் பண்ணக்கூடிய இந்த ஜான்ரை வந்து ஐ திங்க் அது ஒரு எத்தனை காலம் போனாலும் அழியாத ஒரு சந்தோஷம் தான் நினைக்கிறேன். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒரு 2 மனிதர்கள் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டாங்க, அதை நேசிக்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க, ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ள. ஸோ கண்டிப்பாக இட் கேவ் மீ கிரேட் ஜாய்.
Thank you so much. And in the இடத்துல I think I'm speaking for so many other people as well. I'm so happy what I set out to do. It's giving, like I said, it's entertaining, it is thought provoking, and people are accepting this ன்றதுக்கு தான் நான் இங்க ஒரு filmmaker வந்தேன்னு நினைக்கிறேன். Like my destiny was this, and இது நடக்குதுன்னு நினைக்கும்போது I'm so grateful. Okay, may your destiny continue. Thank you so much. May you derive so much more joy out of writing stories and making films. Thank you so much. Thank you. Thank you. Thank you. Thank you.